சனீஸ்வரன் கதை. சனியைப் போல கெடுப்பாரும் இல்லை கொடுப்பாரும் இல்லை என்கின்ற பழமொழி நம்மிடையே இருக்கிறது. இந்து புராணத்தில் நவகிரகங்களில் சக்தி வாய்ந்த ஒரு தெய்வமாக சனீஸ்வரன் இருக்கிறார். இவரை சுற்றி இருக்கின்ற அந்த புராண கதைகள் என்ன? சனி பகவான் நமக்கு என்ன சொல்ல வருகிறார்? இந்த தெய்வத்தின் நோக்கம் என்ன? இப்படியான பல்வேறு விஷயங்களை சுற்றிதான் இந்த ஆடியோ புக் இருக்க போகிறது. அவர் எப்படி பிறந்தார்? அவருக்கு எப்படி இவ்வளவு சக்தி வந்தது? ஆஞ்சநேயர், விநாயகர் இவர்களை வணங்கினால் ஏன் சனியுடைய பாதிப்பு குறைவாக இருக்கும்? சிவனையே சனீஸ்வரன் எப்படி பிடித்தார்? நலதமயந்தி மற்றும் விக்ரமாதித்தன் எப்படி சனியால் பாதிக்கப்பட்டார்கள்? இவ்வாறு பல புராண கதைகள் உள்ளடக்கிய ஒரு முழு தொகுப்பு தான் இந்த பதிவு. ஆகவே இந்த பதிவை கடைசி வரை பாருங்கள். பிரபஞ்சத்தின் ஆதி காலம். வெளியும் இல்லை, பொருளும் இல்லை, இருளும் ஒளியும் பிரிக்கப்படாத காலம் அது. அந்த சூனியத்தில் இருந்து தோன்றியவர்தான் சூரிய பகவான். ஒளியின் பிறப்பிடம், உயிர்களின் ஆதாரம், பிரபஞ்சத்தின் இதயம். பல்லாயிரம் கோடி ஆண்டுகளாக பிரபஞ்சத்தில் தனித்து வலம் வந்த சூரிய பகவானுக்கு துணையாக வந்தவள்தான் சஞ்ஞா தேவி. அழகின் அரசி, ஞானத்தின் பிறப்பிடம், ஒளியை வணங்கிய ஒளிமயமானவள். தேவலோகத்தில் மகத்தான திருமணம் இருவருக்கும் நடந்தது. ஒளியும் அறிவும் இணைந்த அற்புத தருணம் அது. அந்த இணைவில் பிறந்தவர்கள்தான் யமன், யமி மற்றும் விவஸ்வான் என்ற 3 குழந்தைகள். ஆனால் காலம் செல்ல செல்ல சூரிய பகவானுடைய வெப்பம் சஞ்ஞா தேவியால் தாங்க முடியவில்லை. நாளுக்கு நாள் அவள் உடல் வெப்பத்தால் உருகிக் கொண்டிருந்தது. ஒரு நாள் தனக்குள்ளே அவள் சொல்லிக் கொண்டாள், என்னால் இனி இந்த வெப்பத்தை தாங்க முடியாது. என் உடல் உருகி வருகிறது. ஆனால் என் கணவரை விட்டு செல்லவும் மனமில்லையே, என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு முடிவெடுத்தாள். என்னுடைய நிழலில் இருந்து ஒரு உருவத்தை படைக்கலாம். என் சாயலில், என் குணத்தில் ஒரு பிரதிபிம்பம் மாதிரி ஒருவளை படைக்கலாம். அவள் என்னிடத்தில் இருப்பாள். நான் தவம் செய்ய செல்லலாம் என்று முடிவெடுத்து சஞ்ஞாதேவி தன்னுடைய நிழல் வழியாக ஒரு உருவத்தை படைத்தாள். அவருடைய பெயர்தான் சாயாதேவி, நிழலுடைய தேவதை. அவரை பார்த்து சஞ்ஞாதேவி சொன்னாள், சாயா, நீ என்னுடைய சாயலில் உருவானவள். என்னைப் போலவே நீ இருப்பாய். என் கணவருக்கு இந்த உண்மை தெரியக்கூடாது. என் பிள்ளைகளை உன் பிள்ளைகள் போல நீ பாதுகாக்க வேண்டும். நான் திரும்பி வரும் வரை நீயே சஞ்ஞா, புரிகிறதா என்று சொல்ல, அதற்கு சாயாதேவி, அம்மா, உங்கள் கட்டளைப்படி நடப்பேன். உங்கள் குடும்பத்தை என் உயிரினும் மேலாக காப்பேன் என்று அவள் சொன்னவுடன் சஞ்ஞாதேவி ஒரு மாபெரும் தவம் புரிய காடு நோக்கி சென்றாள். சாயாதேவி சஞ்ஞாவாக வாழத் தொடங்கினாள். சூரிய பகவானுக்கோ உண்மை தெரியவில்லை. பல காலம் கடந்தது. சூரிய பகவானும் சாயாதேவியும் இல்லற வாழ்க்கை நடத்தினார்கள். அவர்களுடைய இணைப்பில் ஒரு கரு உருவானது. கரு உருவானவுடன் சாயாதேவி மனதில் எண்ணிக்கொண்டாள், என் கணவருடைய வெப்பம் என் கருவில் உள்ள குழந்தையை பாதிக்கக்கூடாது, என்ன செய்வது என்று யோசித்தவள் கர்ப்பமாக இருக்கும்பொழுது சாயாதேவி சிவபெருமானை நோக்கி கடுமையான தவம் செய்தாள். சூரியனுடைய வெப்பத்திலிருந்து தன் கருவை காக்க வேண்டி ஓயாமல் தவம் புரிந்தாள். அப்பொழுது ஒரு அசரீரியாக சிவபெருமானுடைய குரல் கேட்டது, சாயா, உன் தவம் கண்டேன். உன் கருவில் உள்ள குழந்தை கரிய நிறத்தோடு பிறப்பான். ஆனால் அவன் சாதாரணமானவன் அல்ல, மகத்தான சக்திகளோடு பிறப்பான் என்று அசரீரியாக சிவன் சொன்னார். அவள் மகிழ்ந்து போனாள். காலம் கனிந்தது. சாயாதேவி ஒரு ஆண் குழந்தையை ஈன்றெடுத்தாள். கரிய நிறத்தில் அந்த குழந்தை இருந்தது. அந்த குழந்தைக்கு அவள் சனி என்று பெயர் வைத்தாள். அந்த குழந்தையை பார்த்த சூரிய பகவான் அதிர்ச்சி அடைந்தார். என்னது இது, கருப்பு நிற குழந்தையா? சூரிய குலத்தில் இப்படி ஒரு குழந்தை எப்படி பிறக்கும் என்று கேட்க, அதை கேட்ட சாயாதேவி பயத்தோட சொன்னாள், நாதா, இது உங்கள் குழந்தைதான். உங்கள் வழியாக என் கருவில் உருவானவன். நான் தான் சுமந்து பெற்றேன். அதற்கு சூரிய பகவான் சொன்னார், இல்லை இல்லை, பொய். என்னுடைய மகன் கருப்பாக இருக்க முடியாது. உண்மையை சொல், நீ யார் என்று கோபமாக கேட்க, சாயாதேவி மௌனமாக இருக்க, உடனே சூரிய பகவான் தன் திவ்ய திருஷ்டியால் உண்மையை கண்டார். சாயாதேவிதான் சஞ்ஞாவின் நிழல் என்பதை அறிந்தார். இருந்தாலும் அவரால் அந்த குழந்தையை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதற்கு அவருக்கு மனம் இல்லை. பிறகு வெறுப்போடு சொன்னார், இதோ பார், இந்த கருப்பு மகன் என் மகன் அல்ல. இவன் கண்டிப்பாக சூரிய குலத்தின் வாரிசு கிடையாது. ஏமாற்றி பிறந்த இந்த மகன் என் மகனாக இருக்க முடியாது என்று சொல்லி சனியை சூரிய பகவான் நிராகரித்து விட்டார். சிறு வயதிலேயே தந்தையுடைய நிராகரிப்பை சந்தித்த சனி மனம் நொந்து போனார். தந்தையுடைய அன்பை பெற முடியாத இயக்கத்தில் அவரும் சிவபெருமானை நோக்கி கடும் தவம் செய்ய ஆரம்பித்தார். இளம் வயதிலேயே ஒரு இடத்தில் அமர்ந்து கடுமையான தவம் செய்தார். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, என்னை காப்பாற்று இறைவா. என் தந்தை எனக்கு மறுத்த அங்கீகாரத்தை எனக்கு திருப்பிக் கொடு இறைவா என்று பல்லாண்டு காலம் சனி கடுமையான தவம் புரிந்தார். அவருடைய தவத்தின் வலிமை உலகத்தையும் அதிர வைத்தது. இறுதியில் சிவபெருமான் காட்சியளித்தார். மகனை சனி, உன் தவம் கண்டேன், உன் வேதனையை அறிந்தேன். நீ சாதாரணவன் கிடையாது. உனக்கு நான் பல அபூர்வ வரங்களை அளிக்கப் போகிறேன். உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்று சிவபெருமான் சொல்ல, அதற்கு சனி சொன்னான், பரம்பொருளே, என் தந்தை எனக்கு மறுத்த இடத்தை, அந்த அங்கீகாரத்தை, நான் அவருடைய மகன்தான் என்கின்ற அங்கீகாரத்தை எனக்கு அவர் தர வேண்டும். அதையெல்லாம் என்னுடைய சொந்த வலிமையால் நிரப்ப வரம் அளிக்க வேண்டும் என்று சனி கேட்டான். அதற்கு சிவபெருமான் சொன்னார், சனி, இன்று முதல் நீ நவகிரகங்களில் ஒருவன், கர்ம வினைகளுடைய அதிபதி, நீதியின் காவலன். உன் தந்தையை விட உயர்ந்த சக்தி உனக்கு அளிக்கிறேன். உன் பார்வை பட்டால் உன் தந்தை சூரியன் கூட
மங்கி போவான். அது மட்டுமல்ல, மகேஸ்வர பட்டமாகிய ஈஸ்வர பட்டத்தை உனக்கு தருகிறேன். யாருக்கும் கிடைக்காத பட்டம் அது. அதனால் இன்று முதல் நீ சனீஸ்வரன் என்று அழைக்கப்படுவாய். இவ்வாறு சிவனுடைய அருளால் சனியானவன் சனீஸ்வரன் என்கின்ற ஒரு பட்டத்தை பெற்று மகத்தான சக்தியை பெற்றார். அவர் பார்வைப்பட்ட எவரும் கடும் சோதனைகளை சந்திப்பார்கள். ஆனால் அவர் பார்வை வெறும் தண்டனை கிடையாது, அது ஆத்ம சுத்த வழி, கர்ம வினைகளை கரைக்கும் ஒரு அருள் நோக்கு. சிவபெருமான் சொன்னார், மகனே, நீ பார்ப்பதற்கு கடுமையானவன் போல தோன்றுவாய், கருப்பாக இருப்பாய். ஆனால் உண்மையில் அருள் நிறைந்தவன் நீ. உன் சோதனைகளை கடந்தவர்களே உண்மையான வெற்றியாளர்கள். உன் காலம் மிக நீண்டது. நவகிரகங்களில் உனக்கு மட்டுமே அதிகம். உன்னுடைய கடுமையான 7.5 ஆண்டுகளை யார் கடக்கிறார்களோ அவர்களே வாழ்வின் சாரத்தை உணர்ந்தவர்கள் என்று சொல்ல, அதற்கு சனீஸ்வரன் சொன்னார், பரம்பொருளே, உங்களது அருளால் நான் நீதியின் காவலனாக இருப்பேன். மக்களுடைய கர்ம வினைகளை நான் கரைப்பேன். சோதனைகள் மூலம் ஆத்மாக்களை புனிதப்படுத்துவேன் என்றார். அன்று முதல் சனீஸ்வரன் நவகிரகங்களில் ஒருவரானார். தந்தையின் அன்பை தேடி பயணித்த அந்த சிறுவன் பிரபஞ்சத்தின் மிக சக்தி வாய்ந்த சக்திகளில் ஒன்றானார். சோதனைகளின் வழியே மனிதனை கடவுளாக்குபவர் சனீஸ்வரன். வாரத்தின் முதல் நாள் ஞாயிறு சூரியனுக்கும், கடைசி நாள் சனி பகவானுக்கும் வகுக்கப்பட்டது. கருமை நிறம் கொண்ட உடலோடு தோற்றமளிக்கும் சனிக்கு காக்கை வாகனம், கருப்பு வஸ்திரம், கருப்பு தானியமான எள்ளும் எள்ளெண்ணையும் அவரோடு தொடர்புடையது. 7.5 ஆண்டுகள் சனீஸ்வரனுடைய பரிசோதனை காலம். அதை கடந்தவன் வெற்றியாளன். தோற்றவன் கிடையாது, அவன் தேறியவன். சனீஸ்வரன் நீதியின் கடவுள், கர்மவினையுடைய காவலன், சோதனைகள் வழியே வெற்றியை காட்டுபவன். இதுதான் சனி பகவானுடைய பிறப்பும் அவருக்கு கிடைத்த சக்தியும். வருடங்கள் பல சென்றது. சனீஸ்வரனுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. அவரது மனைவியாக நீலாதேவி வந்தாள். திருமணம் கோலாகலமாக நடந்தது. தேவர்களும் முனிவர்களும் வாழ்த்த சனீஸ்வரனும் நீலாதேவியும் இல்லற வாழ்க்கையை ஆரம்பித்தார்கள். ஆனால் சனீஸ்வரனுடைய மனம் எப்பொழுதும் சிவபெருமானுடைய தியானத்திலேயே இருந்தது. நாட்கள் நகர்ந்தது, மாதங்கள் உருண்டு ஓடியது, வருடங்கள் கடந்தது. சனீஸ்வரன் தவத்திலும் தியானத்திலும் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டார். நீலாதேவி தனிமையில் வாடினாள். இல்லற வாழ்க்கையில் முழுமையாக அவளால் மகிழ்ச்சியாக இருக்க முடியவில்லை. ஒரு நாள் நீலாதேவி தன் உயரத்தால் வெந்து சனீஸ்வரனை நேரில் சந்திக்க முடிவெடுத்தாள். சனீஸ்வரன் ஆழ்ந்த தியானத்தில் இருந்த இடத்திற்கு சென்றாள். பொறுமையாக கேட்டாள், நாயகா, நான் உங்களை சந்திக்க பலமுறை முயற்சி செய்தேன். ஆனால் நீங்கள் எப்பொழுதும் தவத்திலேயே இருக்கிறீர்கள். நான் உங்களோடு சிறிது நேரம் செலவிட விரும்புகிறேன். என் தனிமையை போக்குங்கள் என்று கேட்டாள். அதற்கு சனி பகவானோ தியானத்திலிருந்து விலகாமல் சொன்னார், நீலா, நான் சிவபெருமானை நினைத்து தவம் செய்து கொண்டிருக்கிறேன். எனக்கு இப்பொழுது நேரம் இல்லை, நீ பிறகு வா என்று சொல்லிவிட்டார். அவ்வளவுதான். சனி பகவானுடைய வார்த்தைகள் நீலாதேவியின் இதயத்தை துளைத்தது. அவள் கண்களில் கண்ணீர் பெருகியது. ஆனால் அந்த கண்ணீரில் கோபமும் கலந்திருந்தது. கோபத்தோடு சொன்னாள், நீங்கள் எப்பொழுதும் சிவபெருமானை மட்டுமே நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் மனைவியான என்னை நீங்கள் கவனிக்கவில்லை. இதுதான் உங்கள் தர்மமா, கடமையா? கடவுள் தியானத்தில் மனைவியை மறப்பது நியாயமா? நான் உங்களுக்கு சாபம் கொடுக்கிறேன். இன்று முதல் நீங்கள் யாரை பார்த்தாலும் அவர்களுக்கு துன்பம் ஏற்படும். உங்கள் கண்கள் சாபக்கேடானவை. உங்கள் பார்வைப்பட்டால் எல்லாமே அழியும். இனி உலகமே உங்களை பார்த்து அஞ்சும் என்று சாபமிட, அதை கேட்ட சனி பகவான் அதிர்ச்சி அடைந்தார். தியானத்திலிருந்து வெடித்தார். நீலா, என்ன செய்தாய்? நீ ஒரு தேவதையாக இருந்து இப்படி சாபம் கொடுத்து விட்டாயே என்று சனீஸ்வரன் தன் தவறை உணர்ந்தார். தன் மனைவியை புறக்கணித்ததற்காக அவளிடம் மன்னிப்பு கேட்டார். ஆனால் நீலாதேவியின் கோபம் தணியவில்லை. நீலா, என்னை மன்னித்து விடு. என் தவறை உணர்ந்து விட்டேன். சாபத்தை திரும்ப பெற்றுவிடு என்று சொல்ல, அப்பொழுது நீலாதேவி கோபத்தோடு சொன்னாள், இது முடியாது. சொல்லப்பட்ட சாபம் திரும்ப பெற முடியாது. இனி உங்கள் பார்வையால் எல்லாம் அழியும். அதுவே உங்கள் விதி என்று சொல்லிவிட்டு அவள் சென்று விட்டாள். சனீஸ்வரன் பெரும் துயரத்திற்கு ஆளானார். அவரது இதயம் கனத்தது. தான் கடந்து வந்த பாதையை நினைத்து பார்த்தார். தந்தையின் நிராகரிப்பு, சிவனால் கிடைத்த அருள், இப்பொழுது மனைவியின் சாபம். அன்று முதல் சனீஸ்வரன் தன் கண்களை எப்பொழுதும் தாழ்த்தியே வைத்திருந்தார். அவருடைய பார்வை யார் மீதும் நேரடியாக படாமல் இருக்க தன் பாதங்களையே பார்த்து கொண்டே நடந்தார். மக்களும் அவரை வழிபடும்போது அவரது கண்களை பார்க்காமல் அவரது பாதங்களை மட்டுமே பார்த்து வணங்க ஆரம்பித்தார்கள். கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள். அந்த விண்வெளி கூடத்தில் 30 வருடங்கள் கொண்ட ஒரு பெரும் பயணத்தை மேற்கொள்பவர் சனி பகவான். சூரியனை ஒரு முறை சுற்றி வர 30 ஆண்டுகள் எடுத்துக்கொள்பவர். ஒவ்வொரு ராசி வீட்டிலும் 2.5 ஆண்டுகள் தங்கி அவரவர் செய்த வினைகளுக்கு ஏற்ப பலன்களை வழங்கும் இவர் மெதுவாக நகர்பவர். இவர் மெதுவாக நடப்பதற்கு பின்னாலும் ஒரு காரணம் இருக்கிறது. ஏனென்றால் அவருடைய ஒரு கால் ஊனமாக இருக்கும். அது பிறப்பிலிருந்தே வந்தது கிடையாது. அது அவருக்கு கிடைத்த மற்றொரு சாபம். அந்த சாபத்திற்கு பின்னால் இருக்கும் கதையை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நாள் பார்வதி தேவி முறையாக விரதம் இருந்து ஒரு குழந்தையை பெற்றெடுத்தாள். அவனுடைய பெயர் கணேசன். அதை கொண்டாட கைலாயத்தில் பெருமிழா நடந்தது.
அனைத்து தேவர்களும் வந்தார்கள். சனி பகவானும் அந்த விழாவில் கலந்து கொண்டார். ஆனால் தன் கண்களை பூமியில் பதித்தபடியே நடந்து வந்தார். காரணம் அவருடைய மனைவி கொடுத்த சாபம். அதை பார்த்த பார்வதி கேட்டார், என்ன சனி பகவானே, ஏன் என் குழந்தையை பார்க்காமல் இருக்கிறீர்கள்? உங்கள் பார்வை படட்டும், அவனுக்கும் ஆசிகள் கிடைக்கட்டும் என்று பார்வதி சொல்ல, அதை கேட்ட சனி பகவான் சொன்னார், தேவி, இல்லை இல்லை, என் பார்வையால் தீமை நேரிடும். என் மனைவியின் சாபத்தால் என் பார்வை பட்டால் எதுவும் அழிந்துவிடும், வேண்டாம் என்று எச்சரிக்கையாக சொன்னார். ஆனால் பார்வதிக்கு நம்பிக்கை இல்லை. சிரித்தபடியே சொன்னார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை சனி, என் குழந்தையை பார். இவன் என் விரதத்தின் பலன். உன் பார்வை அவனை ஒன்றும் செய்யாது, பாருங்கள் என்று பார்வதி நம்பிக்கையோடு சொல்ல, சனி பகவான் மிகவும் தயங்கினார். ஆனால் பார்வதி தேவி வற்புறுத்தி கொண்டே இருந்தார். அதனால் சனீஸ்வரர் மிகவும் எச்சரிக்கையோடு ஒரு ஓர கண்ணால் குழந்தை கணேசனை பார்த்தார். அடுத்த கணமே கணேசனுடைய தலை அவனுடைய உடலில் இருந்து பிரிந்து அருந்து கீழே விழுந்து விட்டது. அதை பார்த்த பார்வதி பதறி போனாள். ஐயோ, என் குழந்தை, என் கண்ணே, சனி என்ன செய்தாய்? என் குழந்தையை அழித்து விட்டாயே என்று புலம்ப கைலாயம் முழுவதும் குழப்பம் நிலவியது. பார்வதி துயரத்தில் மூழ்கினாள். கணேசனுடைய உடல் தலையின்றி கிடந்தது. அதை கண்ட சிவபெருமான் உடனே செயல்பட்டார். ஒரு ஆற்றங்கரையில் தூங்கிக் கொண்டிருந்த இந்திரனுடைய ஐராவதம் அந்த யானையின் தலையை அதை துண்டித்து அதை கணேசனுடைய உடலில் இணைத்தார். கணேசன் யானை தலையோடு உயிர் பெற்றான். எல்லோரும் மகிழ்ச்சியில் மூழ்கினாலும் பார்வதிக்கு சனி மீது கோபம் இருந்தது. கோபத்தோடு சொன்னாள், சனி, உன்னால் என் குழந்தை இப்படி ஆகிவிட்டான். அழகாக இருந்த முகம் இப்பொழுது யானை முகமாக மாறிவிட்டது. அதனால் நீ இனிமேல் முடமாக வாழ்வாய் என்று சாபமிட வந்திருந்த தேவர்களும் முனிவர்களும் பார்வதியை சமாதானப்படுத்தினார்கள். அவர்கள் விளக்கமாக சொன்னார்கள், சனி பார்க்காமல் இருப்பதற்கு எச்சரிக்கை தந்ததையும் பார்வதியுடைய வற்புறுத்தலால் தான் அது நடந்தது என்பதையும் அவர்களுக்கு புரிய வைத்தார்கள். தேவி, இது சனியின் தவறு கிடையாது. அவர் உங்களை எச்சரித்தார். நீங்கள் தான் அவரை குழந்தையை பார்க்க வற்புறுத்தினீர்கள். இதனால் சனியின் மீது கோபம் கொண்டு சாபம் தருவது நியாயமில்லை என்று சொல்ல பார்வதி சற்று சமாதானம் அடைந்தார். ஆனால் அவரிட்ட சாபம் அப்படியே நிலைத்தது. சனி முழுமையாக முடமாக போகாவிட்டாலும் சிறிது ஊனமுற்றார். அதனாலேயே சனி நொண்டி எடுத்து நடக்க ஆரம்பித்தார். மற்ற நவகிரகங்கள் போல அவரால் வேகமாக செல்ல முடியாது. ஆனால் இந்த சோதனைகளுக்கெல்லாம் மத்தியில் தனது கடமையில் இருந்து அவர் பின்வாங்கவில்லை. அவர் தொடர்ந்து தன் நீதியின் வழியில் நடந்து கொண்டே இருந்தார். ஒரு நாள் தேவலோகத்தில் இந்திரன் அகங்காரத்தோடு வேடிக்கையாக பேசிக் கொண்டிருந்தார். சனீஸ்வரா, அனைவரையும் பிடித்து படாதபாடு படுத்துகிறாயே, உனது பிடியில் சிக்காதவர்கள் யாராவது இருக்கிறார்களா? சனீஸ்வரர் சற்று யோசித்து, ஆம், ஒரே ஒருவர் மட்டும்தான் இருக்கிறார் என்று சொல்ல, அதற்கு இந்திரன், யார் அந்த அதிர்ஷ்டசாலி என்று கேட்க, அதற்கு சனீஸ்வரன், நான் வந்து சொல்கிறேன், அவரையும் பிடிக்கும் காலம் வந்துவிட்டது என்று கூறிவிட்டு சனீஸ்வரன் வேக வேகமாக கைலாயத்தை நோக்கி பறந்தார். அதை பார்த்த தேவர்கள் அனைவரும் திகைத்து போனார்கள். கைலாசத்தை அடைந்தார். சிவபெருமான் தனது சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்தார். பார்வதியார் அருகில் இருந்தார். சிவபெருமான் கேட்டார் அன்போடு, என்ன சனீஸ்வரா இந்த பக்கம், அதுவும் எவ்வளவு அவசரமாக வந்து கொண்டிருக்கிறாய்? அதற்கு சனி பகவான் சொன்னார், இறைவா, பரம்பொருளே, விதிப்படி தற்போது உங்களை பிடிக்க வேண்டும் நேரம் வந்துவிட்டது, அதனால்தான் இங்கு வந்தேன் என்று சொல்ல, அதற்கு சிவபெருமான் அதிர்ச்சியோடு, என்னது, என்னையே பிடிக்கப் போகிறாயா? அந்த விதியை வகுத்தவனே நான் தான், என்னை எப்படி உன்னால் பிடிக்க முடியும் என்று கேட்க, அதற்கு உறுதியோடு சனி சொன்னார், விதியை வகுத்த நீங்களே அதை மீறலாமா பரம்பொருளே? உங்கள் ஆணைப்படி எனக்கு இட்ட கட்டளையை நிறைவேற்றுவதற்கு எனக்கு அனுமதி தாருங்கள் என்று சொல்ல, சிவபெருமான் புன்னகையோடு சனியை பார்த்தார். தான் வகுத்த விதியின் சக்தியையும் அதை நிறைவேற்றும் சனீஸ்வரனுடைய உறுதியையும் சோதிக்க விரும்பினார். சவால் விடும் குரலில் சிவபெருமான் சொன்னார், அப்படியா சனி, 7.5 ஆண்டுகள் அல்ல, 7.5 நாழிகள் கூட உன்னால் என்னை பிடிக்க முடியாது. உன்னால் முடிந்தால் என்னை பிடித்துக்கொள் என்று கூறிவிட்டு சிவபெருமான் திடீரென பார்வதி தேவியின் கழுத்தில் இருந்த ருத்ராட்ச மாலைக்குள் சென்று மறைந்து கொண்டார். ருத்ராட்ச மாலையை எந்த சக்தியாலும் நெருங்க முடியாது. அதுவும் சிவன் மறைந்திருக்கும் பார்வதியின் கழுத்தில் இருக்கும் ருத்ராட்சத்திற்கு இருக்கும் சக்தியை சொல்லவா வேண்டும்? அதை பார்த்த சனீஸ்வரன் மனதுக்குள் எண்ணிக்கொண்டார், சிவனே மறைந்திருக்கிறார் என்றால் அந்த ருத்ராட்சம் எத்தகைய பேராற்றல் நிறைந்ததாக இருக்க வேண்டும். ஆனால் நான் கடமையை செய்யதானே வேண்டும் என்று எண்ணிவிட்டு ஒரு இடத்தில் அமர்ந்து நமச்சிவாய மந்திரத்தை உச்சரிக்க ஆரம்பித்தார். அவரது கண்கள் பார்வதி தேவியின் ருத்ராட்ச மாலையை நோக்கி இருந்தது. அவர் தியானமாகத்தான் இருந்தார். ஆனால் கண்கள் ருத்ராட்சத்தை பார்த்து கொண்டே இருந்தது. 7.5 நாழிகள் கழிந்தது. இறுதியில் ருத்ராட்ச மாலைக்குள் இருந்து வெளியே வந்தார் சிவபெருமான். அவர் முகத்தில் வெற்றி புன்னகை. பார்த்தாயா சனீஸ்வரா, நான் கூறியது போல உன்னால் என்னை பிடிக்கவே முடியவில்லை என்று சொன்னார். அதற்கு சனீஸ்வரன் அமைதியாக சொன்னார், பரம்பொருளே, நான் உங்களை பிடிக்கவில்லை. ஆனால் உலக உயிர்கள் அனைத்தும் தனக்குள் அடக்கி வைத்துள்ள தங்களை 7.5 நாழிகைகள் ஓரிடத்தில் ஒடுங்கி ஒரு ருத்ராட்சத்திற்குள் சிறை இருக்கும்படி செய்துவிட்டேனே, இதுவே நான் தங்களை பிடித்ததற்கு சமம்தான் என்று பதிலை சொல்ல, சனீஸ்வரனுடைய புத்திசாலித்தனமான பதிலை கேட்டு சிவபெருமான் வியப்படைந்தார். விதியை வகுத்தவராக இருந்தாலும்
தர்மநெறி தவறாது விடாப்படியாக இருந்து தன்னையையும் 7 நாழிகை பிடித்த சனீஸ்வரனை சிவபெருமானும் பார்வதியும் மனமாற வாழ்த்தினார்கள். இந்த சம்பவத்திற்கு பிறகு சனியுடைய புகழ் மேலும் பரவியது. விதியை எதிர்க்க யாராலும் முடியாது என்பதை சிவபெருமானே நிரூபித்து காட்டினார். மனிதர்களுக்கு 7.5 ஆண்டுகள் என்பது போல அது தேவர்களுக்கு வெறும் 7.5 மாதங்கள் தான். ஒரு சில கடவுள்களுக்கோ 7.5 நாட்கள் தான். இதுதான் சனி திசையின் காலம். கடவுள்களையும் கூட விட்டு வைக்கிற சனீஸ்வரனுடைய மற்றொரு கதை இது. கால சக்கரம் சுழன்றது. சனியுடைய பார்வை விநாயக பெருமான் மீது விழுந்தது. ஆம், விநாயக பெருமானையும் சனி பிடிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. 7.5 நாட்கள் அவரை பிடித்து வைக்க வேண்டும். அதுதான் சனியுடைய கடமை. 7.5 நாட்கள் விநாயகரும் சனியின் பலன்களை அனுபவிக்க வேண்டும். அதுதான் விதி. சனீஸ்வரன் தனது கருநீல வண்ணத்துடன் கம்பீரமாக விநாயகரை நோக்கி வந்தார். அவரது கண்களில் கடமையை செய்ய வேண்டிய உறுதி இருந்தது. விநாயக பெருமானே வணக்கம் என்றார். அதற்கு விநாயகர், வருக சனீஸ்வரா, உங்களை இப்பொழுது பார்த்ததில் எனக்கு மகிழ்ச்சி. என்ன காரணத்திற்கு வந்தீர்கள் என்று கேட்க, அதற்கு சனீஸ்வரன் சொன்னார், விநாயக பெருமானே, என் கடமையின்படி நான் உங்களை 7.5 நாட்கள் பிடித்திருக்க வேண்டிய காலம் இது. ஆகவே நீங்கள் அந்த பலன்களை அனுபவிக்க வேண்டும். என் கடமையை செய்ய அனுமதி வேண்டும் என்று சொல்ல விநாயகர் ஒரு கணம் யோசித்தார். அவரது புத்திசாலித்தனமான முகத்தில் ஒரு சிறு புன்னகை தெரிந்தது. சனியின் கடமையை மறுக்க அவர் விரும்பவில்லை. ஆனால் அவரது மூளையில் ஒரு சிறந்த யுக்தி உருவானது. அவர் சொன்னார், சனீஸ்வரா, நீங்கள் என் தந்தையை விடவில்லை. அதனால் உங்கள் கடமையை நான் மறுக்கவில்லை. நீங்கள் உங்கள் கடமையை செய்யுங்கள். ஆனால் நான் என் தாய் பார்வதி தேவியிடம் சென்று நீங்கள் என்னை பிடிக்க வந்திருந்த விஷயத்தை, அந்த விருப்பத்தை சொல்லிவிட்டு வருகிறேன். நீங்கள் நாளை வந்து என்னை பிடித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி விநாயகர் தனது யானை தலையை சாய்த்து தனது முதுகை காட்டி ஒரு வேண்டுகோள் விடுத்தார். அதற்கு முன்பு ஒரு சிறு உதவி செய்வீர்களா? என் முதுகில் இன்று போய் நாளை வருகிறேன் என்று எழுதிவிட்டு செல்லுங்கள். இது எனக்கு நினைவூட்டும் என்று சொன்னார். சனீஸ்வரனுக்கு இந்த கோரிக்கை வித்தியாசமாக இருந்தாலும் அவர் விநாயகருடைய முதுகில் இன்று போய் நாளை வருகிறேன் என்று எழுதிவிட்டு விடைபெற்று சென்றார். அடுத்த நாள் காலை சனீஸ்வரன் மீண்டும் விநாயகரிடம் வந்தார். விநாயக பெருமானே, நான் வந்து விட்டேன். இன்று உங்களை பிடிக்க வந்திருக்கிறேன் என்று சொன்னார். அதற்கு விநாயகர் குறும்போடு, நல்ல வரவு சனீஸ்வரா, ஆனால் என் முதுகில் என்ன எழுதியிருக்கிறீர்கள்? தயவு செய்து படித்து சொல்லுங்கள் என்று சொல்ல சனீஸ்வரன் விநாயகருடைய முதுகை பார்த்து அவர் நேற்று எழுதிய வாசகத்தை படித்தார். இன்று போய் நாளை வருகிறேன் என்று எழுதியிருந்தது. அதை அவர் படித்தார். ஆஹா சனீஸ்வரா, நீங்கள் உங்கள் சொல்லை காப்பாற்றும் கடவுளாயிட்டே. நீங்களே சொல்லிவிட்டீர்கள் இன்று போய் நாளை வருகிறேன் என்று. ஆகவே இன்று போய் நாளை வாருங்கள் என்று சொல்ல சனீஸ்வரனுக்கு அது ஆச்சரியமாக இருந்தது. திகைத்து விட்டார். ஆனால் தான் எழுதியதையே தான் படித்ததில் அவருக்கு எதுவும் சொல்ல முடியவில்லை. அமைதியாக அவர் மறுநாள் வருவதாக கூறிவிட்டு திரும்பி சென்றார். இப்படியே மறுநாளும் அதற்கு அடுத்த நாளும் அதற்கடுத்த நாட்களிலும் அதே நிகழ்வு தொடர்ந்தது. சனீஸ்வரன் வருவார். விநாயகர் தன் முதுகில் என்ன எழுதியிருக்கிறது என்று கேட்பார். அதற்கு சனீஸ்வரனும் இன்று போய் நாளை வருகிறேன் என்று படிப்பார். விநாயகர் அதன்படியே அவரை அனுப்பி வைப்பார். 7வது நாள் வந்தது. இது சனீஸ்வரனுக்கு விநாயகரை பிடிக்க உள்ள கடைசி நாள். தயக்கத்தோடு சனீஸ்வரன் கேட்டார், விநாயகர் பெருமானே, இன்று 7வது நாள். என் முதுகில் என்ன எழுதியிருக்கிறது என்று கேட்க வேண்டாம். நான் உங்களை பிடிக்க வந்திருக்கிறேன் என்று பொறுமையாக சொன்னார். அதற்கு விநாயகரோ, சனீஸ்வரா, முதலில் படியுங்கள், நடைமுறை அதுதானே என்று சொல்ல சனீஸ்வரன் மீண்டும் விநாயகருடைய முதுகில் இருந்த அதே வாசகத்தை படித்தார். இன்று போய் நாளை வருகிறேன் என்று. அதற்கு விநாயகர் சொன்னார், சனீஸ்வரரே, இன்று நீங்கள் எழுதியதை நீங்களே அழித்துவிட்டு நாளை வாருங்கள் என்று சொன்னார். சனீஸ்வரனுக்கு ஒரே சந்தோஷம். நாளை நிச்சயம் விநாயகரை பிடித்து விடலாம் என்று அவர் நினைத்தார். தனது கருநீல கரங்களால் எழுத்துக்களை அழித்துவிட்டு மறுநாள் வருவதாக கூறிவிட்டு விடைபெற்றார். அடுத்த நாளும் வந்தது. மகிழ்வோடு சனீஸ்வரன் வந்தார். உற்சாகத்தோடு, விநாயகர் பெருமானே, இன்று உங்களை நான் பிடிக்க வந்திருக்கிறேன் என்று சொல்ல அதற்கு விநாயகர், சனீஸ்வரரே, உங்கள் காலம் என்ன என்று கேட்க, என்னுடைய காலம் 7.5 நாட்கள். சரியாக சொன்னீர்கள். 7 நாட்கள் நேற்றோடு முடிந்துவிட்டது. இன்று 8வது நாள். ஆகவே உங்கள் காலம் முடிந்துவிட்டது. இனி என்னை பிடிக்க உங்களுக்கு அதிகாரம் இல்லையே என்று சொல்ல அதை கேட்ட சனீஸ்வரருக்கு திகைப்பாக இருந்தது. விநாயகருடைய புத்திசாலித்தனத்தை அவர் எண்ணி வியந்தார். அவரால் விநாயகரை பிடிக்க முடியவில்லை. அவரை யாராலும் வெல்ல முடியாது என்பதை அவர் உணர்ந்தார். விநாயகர் பெருமானே, உங்களுடைய அறிவாற்றலுக்கு முன்னால் நான் தோற்றுவிட்டேன். உங்களை போன்ற மகா மேதையை, அறிவாளியை யாராலும் வெல்ல முடியாது என்று அவர் சொன்னார். இவ்வாறு சனி பகவானையே ஏமாற்றி வென்றார் விநாயகர் பெருமான். விநாயகரை மனமாற வணங்குபவர்களுக்கு சனி திசை எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்பது இதனுடைய பொருள். விநாயகருடைய அறிவு கூர்மையும் சனி பகவானுடைய நேர்மையும் இணைந்த இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் என்னவென்றால், அறிவாற்றலால் நம்மால் எதையும் வெல்ல முடியும் என்பதுதான். பெரும் துன்பத்தை தரும் சனி பகவானையே அறிவாற்றலால் விநாயகர் வென்றுவிட்டார் என்றால் நம்மாலும் பல துன்பங்களை நம் அறிவாற்றலால் வெல்ல முடியும் என்பதே.
எப்படி விநாயகரை சனி பகவானால் பிடிக்க முடியவில்லையோ அதே போல் ஹனுமானையும் அவரால் பிடிக்க முடியவில்லை. அதற்கு 2 விதமான கதைகள் இருக்கிறது. ஒரு கதையில் சனி பகவானுக்கே ஒரு கர்வம் ஏற்பட்டிருக்கும். அதை ஆஞ்சநேயர் அடக்கியிருப்பார். ஆஞ்சநேயர் காற்றுடைய மகன். அவருடைய வீரத்தையும் ஞானத்தையும் பற்றி கேள்விப்படாதவர்கள் யாருமே இல்லை. அவருடைய பல சாகசங்களில் சனி பகவானோடு நடந்த சம்பவம் மிகவும் சுவாரஸ்யமானது. இந்த கதை ஆணவத்தின் விளைவுகளையும் பணிவின் வெற்றியையும் நமக்கு உணர்த்தும். ஆஞ்சநேயர் குழந்தையாக இருக்கும்பொழுது வானத்தில் ஜொலிக்கும் சூரியனை பார்த்தார். ஜொலிக்கும் அந்த பொருள் தனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு பழத்தை போல அவருக்கு தோன்றியது. அதை அவர் பறித்து சாப்பிட வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அடுத்த கணமே தன் திறமையால் வானத்தில் பறந்தார். ஆஞ்சநேயருடைய வருகையை கண்ட சூரிய பகவான் திகைத்து போனார். இதென்ன ஆச்சரியம், ஒரு சிறு குழந்தை என்னை நோக்கி பறந்து வருகிறதே என்று வியப்போடு இருந்தார். பிறகு இந்திரனிடம் முறையிட்டார். இந்திரா, ஒரு குழந்தை என்னை நோக்கி வருகிறது, இது எப்படி சாத்தியம் என்று கேட்க, அதை பார்த்த இந்திரன் கோபத்தோடு வஜ்ராயுதத்தை வீசினார். அது ஹனுமனுடைய தாடையில் பட்டு அவர் கீழே விழுந்தார். தன்னுடைய மகன் காயமடைந்ததை அறிந்த வாயுதேவன் கடும் கோபம் கொண்டார். என் குழந்தையை காயப்படுத்தியதற்கு யார் காரணம் என்று கர்ஜித்தார் வாயுதேவன். சூரியதேவன் வந்து, நான் தான் இந்திரனிடம் முறையிட்டேன், ஆனால் உன் மகனுக்கு தீங்கு விளைவிக்க நான் விரும்பவில்லை என்றார். அதை கேட்ட வாயுதேவன் கோபம் கொண்டார். இனி நான் உலகில் காற்று வீச மாட்டேன் என்று சபதமிட்டார். அவ்வளவுதான், உலகில் காற்று வீசவில்லை. காற்று இல்லாமல் உயிரினங்கள் துன்பப்படுவதை கண்ட சூரியதேவன் வாயுவை வணங்கினார். வாயுதேவா, உங்களுடைய கோபத்தை தணியுங்கள். உங்கள் மகனுக்கு நான் அனைத்து கலைகளையும் கற்பிக்கிறேன். அவர் என் சிஷ்யனாக இருப்பார் என்று வாக்களித்தார். அதை கேட்ட வாயுதேவன் சமாதானம் அடைந்து, சரி, அப்படியே ஆகட்டும், ஆனால் என் மகனை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் என்றார். அதற்கு பிறகு ஆஞ்சநேயர் குணமடைந்து சூரியனிடம் கல்வி கற்க சென்றார். ஆனால் சூரியனுடைய வெப்பம் தாங்க முடியாமல் தவித்தார். அதற்கு சூரிய பகவான், உன்னால் வெப்பத்தை தாங்க முடியவில்லை என்றால் என் ரதத்தின் குதிரைகள் மீது அமர்ந்து கொண்டு என் போதனைகளை கேள் என்றார். அவ்வாறே ஹனுமன் சூரியனின் குதிரைகள் மீது அமர்ந்து அனைத்து கலைகளையும் கற்றுத் தேர்ந்தார். அனைத்து நூல்களையும் ஆழமாக கற்றார். கல்வி முடிந்ததும் ஹனுமன் தன் குருவிடம், குருவே, உங்களுக்கு நான் குருதட்சணை தர வேண்டும், உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்க, சூரியதேவன் எதுவும் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். ஆனால் ஹனுமனோ பிடிவாதமாக, குருதட்சணை என்னுடைய கடமை, தயவு செய்து கேளுங்கள் என்று சொல்ல, சூரியன் சிறிது நேரம் யோசித்து, சரி, என் மகன் சனியின் கர்வத்தை அடக்க வேண்டும். அவன் தன் சக்தியால் கர்வம் கொண்டு என்னையும் மதிக்காமல் இருக்கிறான் என்றார். அதற்கு ஹனுமன் தலைவணங்கி, தங்களுடைய ஆணை என் தலைமேல் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டார். சனி பகவான் மனிதர்களுடைய கர்ம வினைக்கு ஏற்ப தண்டனை வழங்கும் அதிகாரத்தை பெற்றவர். சிவபெருமானே அதை தந்தவர். அந்த அதிகாரத்தால் அவர் மிகவும் கர்வம் கொண்டிருந்தார். ஒரு சமயத்தில், என்னை விட பலசாலி யாரும் இல்லை, என் பார்வையால் எந்த தேவனும் நடுங்குவார்கள் என்ற கர்வம் அவருக்கு அப்போது இருந்தது. அதனால் அவருடைய தந்தையான சூரியனை கூட அவர் மதிக்கவில்லை. இந்த செயல் தேவலோகத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தது. அந்த சமயத்தில் தான் ஆஞ்சநேயர் சனி பகவான் இருக்கும் இடத்திற்கு சென்றார். அங்கே சனி பகவான் தன் சிம்மாசனத்தில் இருந்தார். யாரு நீ, என் உலகத்திற்கு எப்படி வந்தாய் என்று கர்வத்தோடு கேட்டார் சனி பகவான். அதற்கு ஆஞ்சநேயர் பணிவோடு சொன்னார், நான் வாயுவன் புத்திரன் ஹனுமன், உங்கள் தந்தையுடைய சிஷ்யன். உங்கள் தந்தையிடம் நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும், அதை சொல்லதான் வந்தேன் என்று சொல்ல, அதற்கு சனீஸ்வரன் கோபத்தோடு சிரித்தார். என் தந்தையிடம் மன்னிப்பா? நீ யார் எனக்கு உத்தரவிட? இப்பொழுதே என் உலகத்தை விட்டு வெளியேறு என்று சொல்ல, அதற்கும் ஆஞ்சநேயர் அமைதியாக, உங்கள் தந்தை உங்களை மன்னிக்க தயாராக இருக்கிறார், நீங்கள் தான் உங்கள் கர்வத்தால் தடுக்கிறீர்கள் என்று சொல்ல, சனி பகவானுக்கு கோபம் வந்துவிட்டது. நான் எவ்வளவு கோபமாக சொல்லியும் என் எதிர நின்று பேசிக் கொண்டிருக்கிறாய், என் சக்தியை உனக்கு காட்டுகிறேன் என்று சொல்லிவிட்டு ஆஞ்சநேயருடைய தோள் மீது ஏறி அமர்ந்தார். இப்பொழுது என் சாபத்தால் நீ நசுங்கி போவாய் பார் என்று சொல்லி தன் முழு சக்தியையும் பிரயோகித்தார். ஆனால் ஆஞ்சநேயருக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அவர் சிவன் மட்டும் அல்ல, பல்வேறு கடவுள்களிடம் வரத்தை வாங்கியவர், சிரஞ்சீவியானவர். சனீஸ்வரன் இப்படி செய்யவும் அவர் தன் உருவத்தை பெரிதாக்கிக் கொண்டே சென்றார். அதை பார்த்த சனி பகவானுக்கு ஆச்சரியமாக இருந்தது. என்ன இது, என் சக்தி உன்னை ஏன் பாதிக்கவில்லை என்று கேள்வி கேட்டாலும் ஆஞ்சநேயர் எதுவுமே சொல்லவில்லை, புன்னகைத்துக் கொண்டே இருந்தார். ஏனென்றால், நான் என் குருவுடைய கட்டளையை நிறைவேற்ற வந்திருக்கிறேன், நீங்கள் அதை தடுக்க வந்திருக்கிறீர்கள், உங்களால் முடியாது என்றார் ஆஞ்சநேயர். சொல்லிவிட்டு அவர் மேலும் மேலும் பெரிதாகி வளர்ந்து கொண்டே இருந்தார். அரண்மனையின் கூரைக்கும் தன் தோளுக்கும் இடையில் சனி பகவானை சிக்க வைத்தார். அதனால் கடும் வலியால் துடித்து போனார் சனீஸ்வரன். ஐயோ, என்னை விடு, வலிக்கிறது என்று கதறினார். ஆஞ்சநேயர் அமைதியாக, அப்படி என்றால் உங்கள் தந்தையிடம் மன்னிப்பு கேட்பீர்களா என்று கேட்க, சனியும் துடித்தபடியே ஆமாம் கேட்கிறேன், என்னை விடு என்று சொன்னார். உடனே ஆஞ்சநேயர் தன் உருவத்தை சுருக்கி சனி பகவானை விடுவித்தார். சனி கீழே விழுந்து தன் தவறை உணர்ந்தார். நான் கர்வம் கொண்டதால் தான் இப்படி ஆனேன், என் தந்தையிடம் சென்று நான் மன்னிப்பை கேட்பேன் என்று சொன்னார் பணிவோடு. அதற்கு ஆஞ்சநேயர், அதுவே நல்லது, கர்வமே அழிவுக்கு காரணம் என்றார். இவ்வாறு சனி பகவானே தன் தவறை உணர்ந்து ஆஞ்சநேயரிடம் பணிவோடு சென்றிருக்கிறார். பிறகு அவரை பார்த்து சொன்னார், ஹனுமா,
நீங்கள் உண்மையிலேயே மகாவீரர் தான். என் கர்வத்தையே அடக்கிய உங்களுக்கு ஒரு வரம் தருகிறேன். உங்களை வணங்குபவர்களை என் தீய பார்வை ஒருபோதும் பாதிக்காது. அவர்களுக்கு என் அருள் எப்போதும் இருக்கும் என்று வரமளித்தார். இவ்வாறு ஆஞ்சநேயர் சனி பகவானுடைய கர்வத்தை அடக்கி தன் குருவுக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றினார். இன்றும் ஆஞ்சநேயரை வணங்குபவர்களுக்கு சனிதோஷம் இருக்காது என்பது நம்பிக்கை. இது ஒரு கதை. மற்றொரு கதையும் இருக்கிறது. உலகத்தையும் வென்று ஆட்சி செய்து கொண்டிருந்தான் ராவணன். தேவர்கள், அசுரர்கள், மனிதர்கள் என அனைவரும் அவனுக்கு அடிபணிந்தார்கள். ராவணனுடைய பலம் அளவிட முடியாதது. அவன் பிரம்மாவிடமிருந்தும் சிவனிடமிருந்தும் பல்வேறு வரங்களை பெற்றிருந்தான். தேவர்களால் அவனை அழிக்கவும் முடியவில்லை. ஒரு நாள் ராவணன் தன் அரண்மனையில் அமர்ந்திருந்த பொழுது மந்திரி அழைத்து பேசினான். அமைச்சரே, நான் உலகத்தையும் வென்றுவிட்டேன். ஆனால் என் குடும்பத்திற்கு ஏதாவது ஆபத்து வருமோ என்கின்ற அச்சம் என்னை அரிக்கிறது. குறிப்பாக எனக்கு பிறக்கப் போகும் அந்த மகன் மேகநாதனுக்கு நீண்ட ஆயுள் வேண்டும். என்ன செய்யலாம் சொல் என்று கேட்க, அதற்கு அமைச்சர் சொன்னார், மன்னா, உங்களை போன்ற வல்லமை படைத்தவருக்கு இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நவ கிரகங்களை கட்டுப்படுத்திவிட்டால் போதும். அவர்கள் உங்கள் மகனுக்கு நல்ல பலன்களை அளிப்பார்கள் என்று சொல்ல, அதை கேட்ட ராவணனுக்கு யோசனை தோன்றியது. சரியான யோசனை. நவ கிரகங்கள் அனைத்தையும் என் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருகிறேன் என்று சொல்லி அன்றே ராவணன் தன் புஷ்பக விமானத்தில் ஏறி நவ கிரகங்கள் வசிக்கும் இடத்திற்கு சென்றான். அங்கே சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், ராகு, கேது ஆகியோரை தன் முன் நிறுத்தி, இனி நீங்கள் அனைவரும் என் கட்டளைப்படி நடக்க வேண்டும் என்று உத்தரவிட்டான். அனைத்து கிரகங்களும் பயந்து நடுங்கி ராவணனுடைய ஆணைக்கு கட்டுப்பட்டது. ஆனால் சனி பகவான் மட்டும் அமைதியாக நின்று கொண்டிருந்தார். ராவணன் சனியை பார்த்து, நீ ஏன் அமைதியாக இருக்கிறாய்? ஏன் ஒப்புக்கொள்ளவில்லை என்று கேட்க, அதற்கு சனி பகவான் அமைதியாக சொன்னார், ராவணா, நான் யாருக்கும் அடிமை அல்ல. நான் நீதியின் வடிவம். என்னால் உன் விருப்பப்படியெல்லாம் செயல்பட முடியாது. ஒவ்வொருவரும் தங்கள் கர்ம வினைக்கு ஏற்ப பலன்களை அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னார். அதை கேட்ட ராவணனுக்கு கோபம் வந்துவிட்டது. சனியே, என் மகன் மேகநாதன் பிறக்கும் நேரத்தில் அனைத்து கிரகங்களும் 11ஆம் வீட்டில் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவனுக்கு சாகாவரம் கிடைக்கும். நீ மறுத்தால் உன்னை கடுமையாக தண்டிப்பேன் என்றான். சனி பகவான் புன்னகைத்தார். ராவணா, உன் ஆணவம் உன்னை அழிக்கும். கிரகங்களை நிர்பந்தித்து உன் விருப்பப்படி செய்ய முடியாது. நியதிகளை மீற முடியாது என்றார். அதை கேட்ட ராவணனுக்கு கோபம் வந்துவிட்டது. சனி பகவானை கையில் பற்றி பலவந்தமாக இழுத்து சென்றான். பிறகு சனீஸ்வரனை இலங்கைக்கு கொண்டு வந்து தன் அரண்மனையில் அடியில் உள்ள ஒரு இருண்ட சிறையில் அடைத்தான். மற்ற கிரகங்களை அழைத்து, மேகநாதன் பிறக்கும் நேரத்தில் நீங்கள் அனைவருமே 11ஆம் வீட்டில் நிற்க வேண்டும் என்று கட்டளையிட்டான். பயந்து நடுங்கிய கிரகங்கள் அனைத்தும் சம்மதித்தன. மேகநாதனுடைய ஜனன நேரம் நெருங்கிக் கொண்டே இருந்தது. அனைத்து கிரகங்களும் 11ஆம் வீட்டில் நின்றது. ஆனால் சனி பகவான் சிறையில் இருந்தபடியே தன்னுடைய ஆற்றலால் தன் காலுடைய ஒரு பகுதியை மட்டும் 12ஆம் வீட்டில் வைத்தார். அது யாருக்கும் அப்பொழுது தெரியவில்லை. மேகநாதன் பிறந்தான். ராவணன் மகிழ்ச்சியில் இருந்தான். என் மகன் அழிவில்லாதவன், இனி அவனை யாராலும் தோற்க முடியாது என்று கர்வத்தோடு அறிவித்தான். ஆனால் அவன் அறியாமல் சனியின் பாதம் 12ஆம் வீட்டில் இருந்ததால் மேகநாதனுக்கு மரணம் நிச்சயமாகிவிட்டது. சில நாட்கள் கழித்து ஜோதிடர்கள் மேகநாதனுடைய ஜாதகத்தை ஆராய்ந்தார்கள். பிறகு கவலையோடு வந்து ராவணனிடம் சொன்னார்கள், மன்னா, மேகநாதனுடைய ஜாதகத்தில் ஒரு குறைபாடு உள்ளது. சனியின் பாதம் 12ஆம் வீட்டில் இருக்கிறது. அதனால் அவர் ஒரு போரில் கண்டிப்பாக மரணம் அடைவார் என்றார்கள். அதை கேட்ட ராவணனுக்கு கோபம் வந்து விட்டது. வெறிகொண்டு விட்டான். உடனே சிறைக்கு ஓடிச் சென்று சனி பகவானை பார்த்து சொன்னான், துரோகி, என் மகனுக்கு மரணத்தை நிச்சயித்து விட்டாயே, உன்னை மிக மிக கொடுமையாக நான் துன்புறுத்துவேன் என்று கத்தி ஆர்ப்பாட்டம் செய்தான் ராவணன். அதற்கு சனி பகவானோ அமைதியாக, ராவணா, நீ செய்வது தவறு. ஒவ்வொருவரும் தங்கள் விதிப்படி வாழ வேண்டும். விதியை மாற்ற முடியாது. உன் அகந்தை ஒரு நாள் உன்னையும் உன் குலத்தையும் அழிக்கும் என்றான். ஆனால் ராவணனோ அது எதையுமே கேட்கவில்லை. சனி பகவானை மேலும் மேலும் கடுமையாக சிறையில் அடைத்து அவருக்கு கொடுமைகள் பல செய்தான். சனி பகவான் துன்பங்களை பொறுமையோடு ஏற்றுக்கொண்டார். ஆனால் அந்த நேரத்தில் அவர் ராவணனுக்கு ஒரு சாபம் கொடுத்தார். ராவணா, உன் அகந்தையால் இந்த இலங்கை ஒரு நாள் தீக்கு இரையாகும். இந்த பொன்னிலங்கை அழியும், உன் குலம் அழியும். இதுவே என் சாபம் என்றார். அவர் சாபம் தந்து ஒரு சில ஆண்டுகள் காலம் உருண்டது. ராமபிரான் வனவாசம் சென்றபொழுது ராவணன் சீதாவை கவர்ந்து சென்றான். சீதையை தேடி அனுமன் இலங்கைக்கு வந்தார். அவர் அங்கு சீதையை கண்டு ராமருடைய மோதிரத்தை கொடுத்து, அம்மா, கவலைப்படாதீர்கள், ராமர் விரைவில் வந்து உங்களை மீட்பார் என்று ஆறுதல் சொன்னார். பின்னர் இலங்கையை பார்வையிட கிளம்பினார். அப்பொழுது ராவணனுடைய வீரர்கள் அனுமனை பிடித்து ராவணனுக்கு முன்னால் நிறுத்தினார்கள். ராவணன் கேட்டான், யார் நீ? எதற்காக இலங்கைக்கு வந்தாய் என்று கேட்க, அதற்கு ஆஞ்சநேயர் தைரியமாக, நான் ராமபிரானுடைய சேவகன் அனுமன், சீதா பிராட்டியை மீட்க வந்தேன் என்று சொல்ல, அதற்கு ராவணன் கோபத்தோடு ஹனுமனுடைய அந்த வாளில் தீ மூட்டும்படி உத்தரவிட்டான். ஆனால் ஹனுமனோ தன் வாளை நீட்டி இலங்கை முழுவதும் தீ பரவ செய்தார். மாளிகைகள், அரண்மனைகள் எல்லாம் எரிந்தன.
அனுமன் இலங்கையுடைய ஒரு பகுதியை சுற்றி வரும்பொழுது ஒரு இருண்ட சிறையில் இருந்து ஒரு பலவீனமான குரல் கேட்டது அவருக்கு கேட்டது. வாயுபுத்திரா, என்னை விடுவீங்கள் என்று கேட்டது. அனுமன் குரல் வந்த திசைக்கு சென்றார். அங்கே இருட்டுக்குள்ளே பலவீனமாக சனி பகவான் இருந்தார். அனுமா, நான் தான் சனி பகவான். ராவணன் என்னை பல வருடங்களாக சிறைக்குள்ள அடைத்து வைத்திருக்கிறான், கொடுமைப்படுத்திக் கொண்டிருக்கிறான். என்னை விடுவீங்கள், உதவி செய்யுங்கள் என்று கேட்டார். உடனே அனுமன் சிறையின் கதவுகளை உடைத்து சனி பகவானை விடுவித்தார். விடுதலை பெற்ற சனி பகவான் அனுமனுக்கு நன்றி கூறினார். வாயுபுத்திரா, நீ என்னை விடுவித்ததற்கு மிக்க நன்றி. உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்று கேட்க, அதற்கு அனுமர், சனி பகவானே, என்னை வணங்கும் பக்தர்களுக்கு தாங்கள் எந்த தீங்கும் செய்யக்கூடாது, அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று கேட்டார். சனி பகவானும் புன்னகைத்தார். அப்படியே ஆகட்டும். இன்று முதல் உன்னை வணங்கும் எவரும் என்னால் துன்பப்பட மாட்டார்கள். இது என் வரம் என்று வரம் அளித்தார். அதனால்தான் இன்றும் அனுமனை வணங்குபவர்களுக்கு சனி பகவான் எந்த தீங்கும் செய்வதில்லை என்பது நம்பிக்கை. சனி பகவான் சாபப்படி இலங்கை தீக்கிரையானது. பிறகு ராமர் படையோடு வந்து ராவணனோடு போர் புரிந்தார். அந்த போரில் மேகநாதன் லட்சுமணனால் கொல்லப்பட்டான். சனி பகவானுடைய பாதம் 12ஆம் வீட்டில் இருந்ததால் விதிக்கப்பட்ட மரணம் நிச்சயமானது. இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் என்னவென்றால், எவ்வளவு பெரிய வல்லமை படைத்தவராக இருந்தாலும் அகந்தை கொள்ளக்கூடாது. இயற்கையின் நியதிகளை மீற முயற்சிப்பது தோல்வியில்தான் முடியும். சனி பகவான் கொடுமை செய்பவர் அல்ல, நீதியை நிலைநாட்டுபவர். அவரை சரியான முறையில் வணங்கி நல்வழியில் நடந்தால் அவரது அருளால் வாழ்வில் உயரலாம். அதனால்தான் எல்லா நன்மைகளும் சனி பகவானால் உண்டாகும் என்று பெரியோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ராமர் வனவாசம் சென்றதும் மகாபாரதத்தில் தர்மர் நாடு இழந்ததும் சனியின் பிடியினால்தான். நம் மரபில் பல கதைகள் இருக்கின்றன. அதில் சிறப்பு மிக்கதுதான் நலசரித்திரம். இன்றும் ஒருவர் படும் துன்பங்களை அனுபவிக்கும் பொழுது, நலனை விடவா நம்ம பெரிய துன்பத்தில் இருக்கோம் என்று சொல்வதுண்டு. அந்த அளவுக்கு நல மகாராஜாவின் துயரம் பிரபலமானது. நிடத நாட்டை ஆண்ட நலன் பேரழகன். அவன் அழகை கேள்விப்பட்ட விதர்ப நாட்டு இளவரசி தமயந்தி அவனை காணாமலேயே காதல் கொண்டாள். அதேபோல் தமயந்தியின் அழகை கேள்விப்பட்ட நலனும் அவளை காதலித்தான். இருவருடைய காதல் செய்தியை அன்னப்பறவை ஒன்று இருவருக்கும் எடுத்து சென்றது. தமயந்தியின் அழகில் தேவர்களும் மயங்கி போனார்கள். தன் மகளுக்கு திருமணம் செய்ய விதர்ப நாட்டு மன்னன் சுயமரம் அறிவித்தான். அந்த சுயமரத்திற்கு நலன் மட்டுமல்ல, இந்திரன், அக்னி, யமன், வருணன் ஆகிய தேவர்கள் வந்தார்கள். அவர்களோடு சனி பகவானும் வந்திருந்தார். பல அரசர்கள் மத்தியில் தேவர்களும் அமர்ந்திருந்தார்கள். ஆனால் தமயந்தியோ அனைவரையும் தாண்டி நலன் மீது மாலையிட்டாள். தேவர்கள் தோற்றதில் சனி பகவானுக்கு நலன் மீது ஒரு பொறாமை உருவானது. இப்படியும் சொல்வார்கள். இல்லையென்றால் தமயந்தி கிடைக்காத ஆதங்கத்தில் தேவர்கள் சனீஸ்வரனை நாடி நலனை ஆட்கொள்ளுமாறும் சொல்லியிருப்பார்கள். எப்படி பார்த்தாலும் நலனை பழிவாங்குவதற்கு சமயம் பார்த்து காத்திருந்தார் சனீஸ்வரன். எப்படியும் அவனுடைய வாழ்வில் சனீஸ்வரனுடைய 7.5 சனி காலம் தொடங்கும். அதற்காக அவர் காத்திருந்தார். நாட்கள் கடந்து நலனுக்கு 7.5 சனி ஆரம்பித்தது. ஒரு நாள் அவன் பூஜை செய்ய போகும்பொழுது கால்கள் சரியாமல் கழுவாமல் சென்று விட்டான். அதாவது முன்பக்க காலை சரியாக கழுவிவிட்டார், பின்பக்க காலை சரியாக கழுவவில்லை. அதுவே சனி பகவானுக்கு வாய்ப்பாக போனது. அவனை சோதனைக்கு உட்படுத்த இதுவே சரியான நேரம் என்று எண்ணி அவர் முடிவெடுத்தார். சனீஸ்வரன் நலனுடைய பின்னங்காலில் பிடித்தார். அதுவரை புத்திசாலியாக இருந்த நலனுடைய புத்தி கொஞ்சம் மாறியது. தோற்க மாட்டோம் என்ற நம்பிக்கையில் நாட்டையே பந்தயம் வைத்தான். சனியின் பிடியில் இருந்த நலன் வரிசையாக எல்லாவற்றையும் தோற்றான். நாடு, நகரம், செல்வம் அனைத்தையும் இழந்தான். அனைத்தையும் இழந்த நலன் தன் மனைவி மக்களுடன் அரண்மனையை விட்டு வெளியேறினான். தன் குழந்தைகளை மாமனார் வீட்டுக்கு அனுப்பிவிட்டு மனைவியுடன் காட்டிற்குள் நடந்தான். காட்டில் நடந்த நலனும் தமயந்தியும் பசியாலும் களைப்பாலும் வாடினார்கள். காட்டில் தங்கும் பொழுது நலனுடைய கடைசி துணியையும் சனி பகவான் பறித்து சென்றார். எல்லாவற்றையும் இழந்தேன், இப்பொழுது என் ஆடையும் போய்விட்டது. தமயந்தியாவது சந்தோஷமாக இருக்கட்டும் என்று அவர் விரக்தியோடு முடிவெடுத்து ஒரு இரவு தமயந்தி தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது நலன் அவளை விட்டு பிரிந்தான். இனி அவள் நம்மோடு கஷ்டப்படக்கூடாது என்று நலன் நினைத்தார். தமயந்தி, உன்னை விட்டு பிரிய என் மனம் ஒப்புக்கொள்ளவில்லை. ஆனால் என்னோடு இருந்தால் உனக்கு இன்னலே மிஞ்சும். நீ உன் தந்தையிடம் சென்று வாழ்வாயாக என்று கண்ணீரோடு அவள் தூங்கிக் கொண்டிருக்கும் போது சொல்லிவிட்டு அவர் சென்று விட்டார். விடிந்ததும் தமயந்தி கணவனை காணாமல் தவித்தாள். காட்டில் அலைந்து தெரிந்த அவளை ஒரு வணிக குழு கண்டு அவள் தந்தையிடம் கொண்டு போய் சேர்த்தது. காட்டில் சுற்றித் திரிந்த நலனை கார்கோடன் என்ற கருநாகம் தீண்டியது. அழகாக இருந்த நலன் அசிங்கமாக மாறினான். அப்பொழுது கார்கோடன் சொன்னது, நல மகாராஜா, சனியின் பிடியில் இருந்து தப்பிக்க இது கண்டிப்பாக உங்களுக்கு உதவும். உன் அழகு மறையட்டும், ஆனால் கவலைப்படாதே. சரியான சமயத்தில் நான் தரும் ஆடையை அணிந்தால் மீண்டும் உன் உருவத்தை நீ பெறுவாய் என்று சொன்னது கார்கோடன். அதை கேட்ட நலன் அதிர்ச்சி அடைந்தார். என் அழகு போனதே, இப்பொழுது யாரும் என்னை அடையாளம் கண்டுகொள்ள மாட்டார்களே, என்ன செய்வேன் என்றெல்லாம் எண்ணிக்கொண்டிருந்தார். உருமாறிய நலன் தன் பெயரை வாகுணன் என்று மாற்றி இருதுப்பண்ணன் என்ற மன்னனிடம் தேர்ப்பாகனாக வேலை செய்தான். தமயந்தியின் தந்தை தன் மகளை மீண்டும் மனம் புரிய வைக்க நினைத்து மற்றொரு சுயம்பரத்திற்கு ஏற்பாடு செய்தார்.
இது நலனை கண்டுபிடிக்கும் தமயந்தியின் தந்திரமாக பார்க்கப்படுகிறது. இருதுபண்ணன் மன்னன் சுயமரத்திற்கு வாகுனனை, அதாவது நலனை தேரோட்டியாக அழைத்து சென்றான். அரண்மனையில் தமயந்தியின் குழந்தைகள் வாகுனனிடம் ஈர்க்கப்பட்டார்கள். வாகுனன் குழந்தைகளிடம் அன்பு காட்டுவதைக் கண்ட தமயந்தி அவன் தன் கணவன் நலனாக இருக்கலாம் என்று சந்தேகித்தாள். நலனுக்கு ஒரு அதீத திறமை இருக்கிறது, அதுதான் சமையல் திறமை. தமயந்தி தன் சந்தேகத்தை உறுதிப்படுத்த வாகுனனை சோதிக்க ஒரு தந்திரம் செய்தாள். தன் தந்தையிடம் சென்று வாகுனனை அழைத்து அவர் யார் என்பதை அறிய விரும்புவதாக சொல்ல வாகுனனை அழைத்து விசாரித்தார்கள். தமயந்தி அவனை நேரில் சந்தித்தாள். அவனுடைய உருவம் வேறானாலும் கண்களில் நலனுடைய குணம் தெரிந்தது. அப்பொழுது நலன் சம்மதிக்கவில்லை. தமயந்தி மீண்டும் மீண்டும் கேட்டாள், நீங்கள் யார்? ஒருவேளை என் கணவர் நலன்தானா? நீங்கள் சொல்லிவிடுங்கள் என்றெல்லாம் கெஞ்ச சனியின் காலம் முடியும் நேரம் நெருங்கியதை நலன் உணர்ந்தான். கார்கோடகன் கொடுத்த ஆடையை அணிந்து தனது உண்மை வடிவத்தை பெற்றான். பிறகு மீண்டும் உருவத்தை பெற்றவுடன் சனியின் பிடியில் இருந்து தான் துன்பப்பட்டதை சொன்னான். பிறகு மீண்டும் நலன் தன் மனைவி மக்களோடு மகிழ்ச்சியாக இணைந்தான். தனது இழந்த நாட்டை போரிட்டு மீட்டான். தன் நாடு, மனைவி, மக்கள் அனைத்தையும் திரும்ப பெற்றாலும் நலன் மனதில் அமைதி இல்லை. அப்பொழுது நாரதர் அவருடைய கனவில் தோன்றினார். நல மகாராஜா, உங்கள் துன்பங்களுக்கு காரணம் சனி பகவான் தான். அவரது சாபம் நீங்க திருநள்ளாறு சென்று அங்கு இருக்கும் ஈசனை வழிபடுங்கள் என்று சொல்ல நலன் மனைவி மக்களோடு திருத்தல பயணம் மேற்கொண்டார். வழியில் பரத்வாஜ முனிவரை கண்டு வணங்கினான். அவரும் சொன்னார், நல மகாராஜா, திருநள்ளாறு சென்று தர்பாரணேஸ்வரரை வழிபடுங்கள். சனி பகவான் உன்னை பாதித்தாலும் அங்கே அவரே மங்கள சனீஸ்வரராக அருள் புரிவார் என்று சொல்ல நலன் திருநள்ளாறு சென்று அங்கிருக்கும் ஈசனுக்கு பால், தயிர், பழரசம், சந்தன குழம்பு, பன்னீர், இளநீர், நல்லெண்ணெய் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்தான். சாதத்தில் நல்லெண்ணையும் எல் பொடியும் கலந்து நைவேத்தியம் செய்தான். இவற்றையெல்லாம் சனி பகவான் ஒரு தூணுக்கு பின்னால் மறைந்திருந்து அதை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தார். நலன் எவ்வளவு பக்தியோடு வழிபடுகிறான், அவனுக்கு நான் கொடுத்த சோதனை போதும், இனி அவன் வாழ்வில் மகிழ்ச்சி நிலவட்டும் என்றெல்லாம் சனி பகவான் தனக்குள்ளே சொல்லிக் கொண்டார். நலனுடைய பக்தியை கண்ட ஈஸ்வரன் அங்கே பிரசன்னமானார். நலா, உன் பக்தியில் மெய்மறந்தேன், உன் துன்பங்கள் நீங்கட்டும். சனி பகவானே, இங்கு வா, இன்று முதல் நீ இங்கேயே நில் என்று சொல்ல அதற்கு சனீஸ்வரன், பரம்பொருளே, தங்கள் ஆணைப்படி இனி நான் இங்கேயே மங்கள சனீஸ்வரராக இருக்கிறேன். நல மகாராஜாவை போன்ற பக்தர்களுக்கு நலமே செய்வேன். நல சரித்திரத்தை படித்து கேட்போருக்கு நான் சங்கடம் தரமாட்டேன் என்று சத்தியம் செய்கிறேன் என்று சொல்லி சிவனிடம் சனீஸ்வரனை சத்தியம் செய்தார். ஆகவே திருநள்ளாறு சென்றால் சனீஸ்வரனுடைய பாதிப்பு குறையும் என்ற நம்பிக்கை உருவானது. சனி பகவானை வணங்கும் முன் நல மகாராஜன் ஒரு குளத்தை வெட்டினார். அதுவே நலத்தீர்த்தம் என்று இன்றும் போற்றப்படுகிறது. திருநள்ளாறு சனீஸ்வரரை வணங்கிய நலன் அமைதியை அடைந்தான். அவனது வாழ்வில் இனி எந்த சோதனையும் இல்லை. தன் நாட்டை செழிப்போடு ஆட்சி செய்தான். நலனுடைய வாழ்வில் சனி பகவான் தந்த சோதனைகள் அவனை மேலும் பலமாக்கியது. அவருடைய சோதனைகளை தாங்கி இறுதியில் அவர் வெற்றி பெற்றார். அவருடைய கதை என்றும் மனிதர்களுக்கு ஒரு ஊக்கமளிக்கும் கதையே. நல சரித்திரம் நமக்கு சொல்லும் பாடம் என்ன? வாழ்க்கையில் எத்தனை சோதனைகள் வந்தாலும் இறுதியில் நன்மையே நடக்கும் என்ற நம்பிக்கை அது தருகிறது. சனீஸ்வரர் கஷ்டங்களை தருவார், ஆனால் அவற்றை தாங்கிக் கொண்டால் முடிவில் மகத்தான வெற்றியையும் தருவார். நலனை போல நாமும் துன்பத்தில் துவளாமல் திருநள்ளாறு சனீஸ்வரரை வணங்கி நம் வாழ்வில் மகிழ்ச்சியை அடைவோம். ஒரு முறை இந்த அண்டத்தில் உள்ள 9 கிரகங்கள் தேவலோகத்தில் சந்தித்தன. ஒவ்வொரு கிரகமும் தன்னைத்தானே மிக பெரியது என்று கூறி சண்டையிட ஆரம்பித்தது. அவர்களிடையே நடந்த வாக்குவாதம் வானமே அதிரும் அளவிற்கு இருந்தது. நானே இந்த அண்டத்தின் ஒளி, என்னை போன்று யாரும் இல்லை, நான் இல்லை என்றால் இந்த உலகமே இருட்டில் மூழ்கிவிடும் என்றார் சூரியன். ஆனால் நான் தான் இரவை அழகுபடுத்துகிறேன், என் குளிர் ஒளியில்தான் உலகம் அமைதி பெறுகிறது என்று சொல்கிறான் சந்திரன். அதற்கு செவ்வாய், இல்லை, நான் போர் வீரன், என் சக்தி முன் யாராலும் நிற்க முடியாது என்றது. அதற்கு புதன், அறிவு சக்தி நான் தான் அறிவின் கடவுள் என்றது. அதற்கு குரு சொன்னார், ஞானம் இல்லாமல் அறிவு என்ன செய்யும், நான் தான் தெய்வங்களில் குருவாக இருப்பவன் என்றது. அதற்கு சுக்கிரன், அழகு, காதல், செல்வம் எல்லாமே என்னிடத்தில்தான் உள்ளது என்றது. பிறகு ராகுவும் கேதுவும், நாங்கள் தான் 7 கிரகங்கள், எங்களால் சூரிய சந்திர கிரகணங்களே உண்டாகின்றன என்று சொன்னது. இறுதியாக சனி பகவான் அமைதியாக சொன்னார், உங்கள் எல்லாரையும் விட என் சக்தி மிக பெரியது. நான் ஒரு ராசியில் 7.5 ஆண்டுகள் தங்குவேன். என் பார்வை படும்போது மன்னர்கள் கூட பிச்சைக்காரர்களாக மாறுவார்கள் என்றார். இப்படியாக வாக்குவாதம் தொடர்ந்தது. இறுதியில் அவர்கள் இந்த விவாதத்தை முடிவுக்கு கொண்டு வர ஒரு முடிவெடுத்தார்கள். அனைத்து கிரகங்களும் இந்திரனுடைய அரண்மனை அடைந்தார்கள். இந்திரனுடைய அழகிய அரண்மனை தேவலோகத்தில் ஒளி வீசிக் கொண்டிருந்தது. இவர்களுடைய பிரச்சனையை கேட்ட இந்திரன் சொன்னார், இது மிகவும் ஒரு சிக்கலான விஷயம். நான் யாரையும் கோபப்படுத்த விரும்பவில்லை. எல்லா கிரகங்களும் தங்கள் வழியில் சிறப்பானவையே என்று சொல்ல அப்பொழுதும் அவர்கள் சமாதானமாகவில்லை. பிறகு சிறிது நேரம் யோசித்து ஒரு தீர்வு கண்டார். பூமியில் விக்ரமாதித்தன் என்ற அரசன் இருக்கிறான். அவன் தன் நீதியால் மிக புகழ் பெற்றவன். ஏற்கனவே இது போல பிரச்சனை வந்தபொழுது அவன் வந்து தீர்த்து வைத்தான். ஆகவே நீங்கள் அவனிடம் செல்லுங்கள், அவன் தீர்ப்பு சரியான தீர்ப்பாக இருக்கும் என்று சொல்ல அனைத்து கிரகங்களும் பூமியில் உள்ள உஜ்ஜயினிக்கு சென்றன. விக்ரமாதித்யன் தன் அரண்மனையில் இருந்தான்.
திடீரென வானம் ஒளிர்ந்தது, மேகங்கள் கூடியது, காற்று வீசியது. 9 கிரகங்களும் அரசருக்கு முன்னால் தோன்றியது. அவர்களை கண்ட விக்ரமாதித்தன் ஆச்சரியத்தோடு எழுந்து வந்தான். தெய்வ கிரகங்களே, எனது அரண்மனைக்கு வரவேற்கிறேன். என்ன காரணத்தால் வந்தீர்கள் என்று கேட்க, அதற்கு சூரிய பகவான் சொன்னார், மன்னா, எங்களுக்குள் ஒரு சர்ச்சை உள்ளது. யார் எங்களில் மிக பெரியவர் என்பதை தீர்மானிக்க வேண்டும். இந்திரன் தான் உன்னிடம் வர சொன்னார் என்று சொல்ல, அதை கேட்ட விக்ரமாதித்தன் மனதிற்குள் எண்ணிக்கொண்டார். இது மிகவும் சிக்கலான விஷயம். யாரையாவது குறைத்து சொன்னால் அவருடைய கோபத்திற்கு ஆளாகக்கூடுமே என்று யோசித்தான். திடீரென்று அவனுக்கு ஒரு யுக்தி தோன்றியது. பணியாளனை அழைத்தான். 9 வித்தியாசமான உலகங்களால் ஆன சிம்மாசனங்களை கொண்டு வாருங்கள். தங்கம், வெள்ளி, வெண்கலம், செம்பு, ஈயம், துத்தநாகம், கற்பூரம் மற்றும் இரும்பு. தங்க சிம்மாசனத்தை முன்னால் வையுங்கள். மற்றவற்றை அதன் பின்னால் வரிசைப்படுத்துங்கள். இரும்பு சிம்மாசனத்தை கடைசியில் வையுங்கள் என்றார். பணியாளர்களும் அப்படியே செய்தார்கள். 9 அழகிய சிம்மாசனங்கள் வரிசைப்படுத்தப்பட்டன. விக்ரமாதித்தன் சொன்னான், கிரகங்களே, அமருங்கள். மிக பெரியவர் முன்னால் உள்ள தங்க சிம்மாசனத்தில் அமர வேண்டும். மற்றவர்கள் அதற்கு பின்னால் உள்ள சிம்மாசனங்கள் அமர வேண்டும். சிறியவர் கடைசி சிம்மாசனத்தில் அமர வேண்டும் என்று சொல்ல, மற்ற கிரகங்கள் அதற்கு ஏற்றவர் அமர்ந்தன. மகிழ்ச்சியோடு முன்னால் உள்ள சிம்மாசனங்கள் அமர்ந்தன. ஆனால் சனி பகவான் அரசனுடைய உள்நோக்கத்தை புரிந்து கொண்டார். மன்னன் தன்னை சிறியவர் என்று குறிப்பிடுவதாக அவர் நினைத்துக் கொண்டார். சனி பகவானுடைய முகம் கோபத்தில் சிவந்தது. மன்னா, நீ என் சக்தியை அறியவில்லை போலும். சந்திரன் ஒரு ராசியில் 2.5 நாட்கள் மட்டுமே தங்குவான். சூரியன், சுக்கிரன், புதன் ஆகியோர் 1 மாதம் தங்குவார். செவ்வாய் 1.5 மாதம் தங்கும். குரு 13 மாதங்கள் தங்குவார். ராகு, கேது 18 மாதங்கள் மட்டுமே தங்குவர். ஆனால் நானோ ஒரு ராசியில் 7.5 ஆண்டுகள் தங்குவேன். நீ என்னை சிறுமைப்படுத்தும் விதத்தில் இவ்வாறான யோசனையை சொல்லிவிட்டாய். கடைசி சிம்மாசனம் எனக்குரியதாக இருக்கிறது. அவமானப்படுத்தி விட்டாய். விரைவில் என் கோபத்தின் விளைவை நீ உணர்வாய் என்று கோபமாக சொல்ல, அதற்கு விக்ரமாதித்தன், என் விதியில் என்ன இருக்கிறதோ அதை நான் எதிர்கொள்வேன் என்று சொல்ல, மற்ற கிரகங்கள் அனைத்தும் விக்ரமாதித்தனுடைய தீர்ப்பால் மகிழ்ச்சி அடைந்து தேவலோகத்திற்கு திரும்பின. ஆனால் சனிதேவன் கோபத்தோடு விக்ரமாதித்தனையே வெறுத்து பார்த்தார். காலம் கடந்தது. விக்ரமாதித்தன் சனீஸ்வரன் சொன்னதை மறந்து தன் வாழ்க்கையை வாழ்ந்து வந்தான். ஆனால் இப்பொழுது அவன் மீது சனீஸ்வரனுடைய 7.5 ஆண்டு காலம் ஆரம்பமானது. சனீஸ்வரன் ஒரு குதிரை வியாபாரியாக வேடமிட்டு விக்ரமாதித்தனுடைய நாட்டிற்கு வந்தார். அவனிடம் இருந்த அழகிய குதிரையுடைய புகழ் விக்ரமாதித்தனுடைய காதுகளை எட்டியது. ஒரு அமைச்சர் வந்து சொன்னார், அரசே, நம் நாட்டிற்கு ஒரு புதிய குதிரை வியாபாரி வந்திருக்கிறான். அவனிடம் உள்ள குதிரைகள் மிக அழகானவை என்று கேள்விப்பட்டேன் என்று சொல்ல, விக்ரமாதித்தன் குதிரை வியாபாரியை சந்திக்க சென்றான். அவனுக்கு அங்கிருந்த ஒரு குதிரை மிகவும் பிடித்து போனது. குதிரை வியாபாரியே, இந்த குதிரை அழகாக இருக்கிறது, இதை நான் வாங்குகிறேன் என்று சொல்ல, அதற்கு குதிரை வியாபாரியாக வந்த சனீஸ்வரன் சொன்னார் சிரித்துக்கொண்டே, மன்னா, இது மிகவும் சிறந்த குதிரை, உங்களுக்கு ஏற்றதுதான். ஆனால் முதலில் இந்த குதிரையை சவாரி செய்து பாருங்கள் என்று சொல்ல, விக்ரமாதித்தன் குதிரையின் மீது ஏறினான். உடனே அந்த குதிரை வேகமாக ஓடத் தொடங்கியது. விக்ரமாதித்தனால் அதை கட்டுப்படுத்த முடியவில்லை. திடீரென அவனை ஆழ்ந்த காட்டிற்குள் கொண்டு சென்றது. திடீரென குதிரை அவனை கீழே தள்ளிவிட்டு மறைந்தது. என்ன நடக்கிறது? இவ்வளவு விரைவாக குதிரை எங்கே வந்து என்னை விட்டு இருக்கிறது என்று விக்ரமாதித்தன் தன்னை ஒரு வெறுமையான காட்டில் தனியாக கண்டான். அவன் களைப்பாகவும் தாகமாகவும் இருந்தான். சிறிது நேரம் கழித்து விக்ரமாதித்தன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த ஒரு இடையனை கண்டான். ஐயா, எனக்கு கொஞ்சம் தண்ணீர் தருவீர்களா என்று கேட்க, அந்த இடையனும் அவசியம் தருகிறேன் என்று சொல்லி தண்ணீர் தர, தண்ணீர் குடித்த பிறகு விக்ரமாதித்தன் மகிழ்ச்சி அடைந்து நன்றியாக தன் மோதிரத்தை இடையனுக்கே கொடுத்தான். ஐயா, அருகில் உள்ள நகரத்திற்கு வழி எங்கே என்று கேட்க, அதற்கு அந்த இடையன், நேராக சென்றால் ஒரு நகரம் வரும், அதுதான் அருகில் உள்ள ஒரே நகரம் என்று சொல்ல, விக்ரமாதித்தன் இடையன் காட்டிய திசையில் நடக்க தொடங்கினான். அந்த நகரத்தை அடைந்தவுடன் அவன் ஒரு நகைக்கடைக்கு முன்பாக அமர்ந்தான். அன்று அந்த கடையில் விற்பனை நன்றாக இருந்தது. கடைக்காரர் விக்ரமாதித்தனை பார்த்து இவன் தனக்கு அதிர்ஷ்டம் கொண்டு வந்ததாக நினைத்தார். விக்ரமாதித்தனை பார்த்து, ஐயா, நீங்கள் வந்த நேரம் அதிர்ஷ்டமாக இருக்கிறது, என் வீட்டிற்கு வந்து உணவு உண்ணுங்கள் என்று அழைக்க, விக்ரமாதித்தனும் அழைப்பை ஏற்று சென்றார். அவர் உணவு உண்ணும் பொழுது ஒரு விசித்திரமான சம்பவத்தை கண்டார். சுவரில் தொங்கிக் கொண்டிருந்த ஒரு தங்க மாலையை சுவரில் இருந்த ஆணி விழுங்கிக் கொண்டிருந்தது. விக்ரமாதித்தன் இதை பார்த்தான். ஆனால் எதுவுமே சொல்லவில்லை. கொஞ்ச நேரத்தில் நகைக்கடைக்காரர் தங்க மாலை எங்கே என்று விக்ரமாதித்தனை பார்த்து கேட்டு சுற்றுமுற்றும் தேடத் தொடங்கினார். அதற்கு விக்ரமாதித்தனோ, நான் எதுவுமே எடுக்கவில்லை, வீட்டில் தேடி பாருங்கள் என்றார். ஆனால் கடைக்காரனோ, இல்லை இல்லை, நீதான் திருடி இருக்க வேண்டும், வேறு யாரும் இங்கு வரவில்லை என்று கோபப்பட்டு விக்ரமாதித்தனை அந்த நகரத்தின் அரசனிடம் அழைத்து சென்றான் நகைக்கடைக்காரன். அரசனும் விசாரணை செய்தான். அப்பா, யார் நீ? ஏன் அந்த மாலையை திருடினாய் என்று கேட்க, அதற்கு விக்ரமாதித்தனோ, அரசே, நான் திருடவில்லை, இது என் துரதிர்ஷ்டம், நான் தவறான இடத்தில் வந்து தவறான இடத்தில் மாட்டிக்கொண்டேன் என்று சொல்ல, அந்த நகர அரசனோ விக்ரமாதித்தனை நம்பவில்லை. பிறகு கட்டளையிட்டான், யாரங்கே? இவன் தான் திருடி இருக்க வேண்டும், இந்த திருடனுடைய கைகளையும் கால்களையும் வெட்டிவிடுங்கள் என்று சொல்லிவிட்டான். வீரர்கள் விக்ரமாதித்தனை நகரத்தின் 4 வழி சந்திப்பிற்கு அழைத்து சென்று அவனது கைகளையும் கால்களையும் வெட்டி சாலையில் போட்டுவிட்டார்கள். பல நாட்கள் கடந்தன. இப்பொழுது விக்ரமாதித்தன் வழிப்போக்கர்களுடைய கருணையால் வாழ்ந்து வந்தான். அவர்கள் அவனுக்கு உணவும் தண்ணீரும் கொடுத்தார்கள். அவர்களுடைய இரக்கத்தில்தான், அவர்கள் போட்ட பிச்சையில்தான் விக்ரமாதித்தன் வாழ்ந்து வந்தான். ஒரு நாள் ஒரு எண்ணெயாள நடத்துபவர் அந்த வழியாக சென்றார். அவர் சாலையில் கிடந்த விக்ரமாதித்தனை பார்த்து இறக்கப்பட்டார். அங்கே இருந்த வீரர்களை பார்த்து கேட்டார், ஐயா, இந்த இளைஞன் மிகவும் கஷ்டப்படுகிறான், ஏதோ பாவம் செய்து விட்டான், இவனை நான் வீட்டிற்கு எடுத்து செல்ல அனுமதி கிடைக்குமா என்று கேட்க,
அதற்கு அந்த வீரர்களும், ஆஹா, எடுத்து செல்லலாம், இவனால் இப்பொழுது எந்த குற்றமும் செய்ய முடியாது, எடுத்து செல்லும் என்று சொல்ல அந்த எண்ணெயாலை நடத்துபவர் விக்ரமாதித்தனை தன் வீட்டிற்கு எடுத்து சென்றார். கையும் காலும் இல்லாத விக்ரமாதித்தனை எண்ணெயாட்டும் இயந்திரத்தின் அருகில் வைத்தார். பிறகு விக்ரமாதித்தன் மாடுகளை அழைக்க அவை அவன் குரலுக்கு கீழ்ப்படிந்து நகர்ந்தது. இவ்வாறு எண்ணெயாலை நடத்துபவர் தன் வேலையை செய்து பதிலுக்கு விக்ரமாதித்தனுக்கு உணவும் இருப்பிடமும் கொடுத்தார். நாட்கள் கடந்தன, வருடங்கள் கடந்தன. விக்ரமாதித்தன் மீதான சனி பகவானுடைய 7.5 ஆண்டு காலம் முடிவடையும் நேரம் வந்தது. ஒரு இரவில் மழை பெய்து கொண்டிருந்த போது விக்ரமாதித்தன் ஒரு பாடலை பாடத் தொடங்கினான். அவனது இனிமையான குரல் அந்த நகரத்தின் இளவரசியின் காதுகள் வீழ்ந்தது. இந்த அழகிய குரல் யாருடையது? பணிப்பெண்களே, அந்த பாடகரை கண்டுபிடியுங்கள் என்று சொல்ல அவர்களும் தேடி விக்ரமாதித்தனை கண்டார்கள். அரசி, பாடியவர் ஒரு ஊனமுற்ற மனிதர். அவர் திருடிய குற்றத்திற்காக கைகால்களை வெட்டிவிட்டார்கள் என்று சொல்ல அதற்கு அந்த இளவரசி, யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், நான் அவரை மணக்க வேண்டும் என்று சொல்ல இந்த கோரிக்கை அரசன் அரசிக்கு காதுக்கு வந்தது. அவர்கள் திகைத்து போனார்கள். மகளே, அவன் ஒரு ஊனமுற்றவன், நீ ஒரு இளவரசி, இது பொருத்தமில்லை என்று சொல்ல, முடியாது முடியாது, நான் அவரை மட்டுமே மணப்பேன், இல்லை என்றால் இறப்பேன் என்று சொல்ல இளவரசியின் பிடிவாதத்திற்கு அரசனும் அரசியும் இணங்கிவிட்டார்கள். எண்ணெயால் நடத்துபவரிடம் திருமண ஏற்பாடுகளை செய்ய சொன்னார்கள். அவனோ, நான் ஒரு ஏழை என்று சொல்ல, கவலைப்படாதே, விதியில் எழுதப்பட்டதே நடக்கும், உன் வீட்டிற்கு சென்று ஏற்பாடு செய், பார்த்துக் கொள்ளலாம் என்று சொல்ல ஏற்பாடு செய்யப்பட்டு திருமணம் நடந்தது. விக்ரமாதித்தனும் இளவரசியும் அரண்மனையில் வாழத் தொடங்கினார்கள். ஒரு இரவில் விக்ரமாதித்தன் தன் புதிய மனைவியுடன் உறங்கிக் கொண்டிருந்த பொழுது சனீஸ்வரன் அவருடைய கனவில் வந்தார். என்ன விக்ரமாதித்யா, கடந்த ஆண்டுகள் எப்படி இருந்தன? என் சக்தியை உணர்ந்தாயா என்று கேட்க அதற்கு விக்ரமாதித்தன் வணங்கி, சனீஸ்வரரே, என்னை மன்னியுங்கள், அன்று நான் தவறு செய்துவிட்டேன். நீங்கள் தான் 9 கிரகங்களில் மிகப்பெரியவர். கடந்த ஆண்டுகள் மிக மிக கடினமாக இருந்தது என்று சொல்ல, சரி, இப்பொழுது என்ன விரும்புகிறாய் என்று சனீஸ்வரன் கேட்க, என்னை முன்பு போல ஆக்குங்கள் சனீஸ்வரரே, ஆனால் ஒரு தேவனாக இருந்துவிட்டு என்னை போன்ற மனிதர்களுக்கு இவ்வளவு துன்பங்கள் நீங்கள் தரக்கூடாது என்று கேட்டுக்கொள்கிறேன் என்று சொல்ல அதற்கு சனீஸ்வரனும் கருணையோடு, விக்ரமாதித்தா, உன் வேண்டுதலை ஏற்றுக்கொள்கிறேன். யார் என்னை வணங்குகிறார்களோ, என் கதையை கேட்கிறார்களோ, என்னை தியானிக்கிறார்களோ, எறும்புகளுக்கு மாவு இடுகிறார்களோ, அவர்கள் எல்லா துன்பங்களிலிருந்தும் விடுபடுவார்கள். இவ்வாறு கூறிவிட்டு சனீஸ்வரன் மறைந்தார். காலையில் விக்ரமாதித்தன் விழித்தெழுந்து தன் கைகளையும் கால்களையும் பார்த்தான். அவனுக்கு உடல் உறுப்புகள் பழைய நிலைக்கு திரும்பி இருந்தது. இளவரசிக்கோ ஒரே ஆச்சரியம். என்ன ஆனது என்று கேட்க விக்ரமாதித்தன் தன் மனைவிக்கு முழு கதையையும் சொன்னான். விக்ரமாதித்தன் அரசனுடைய அரசவைக்கு செல்ல அவனை பார்த்த அரசன் ஆச்சரியத்தில் மூழ்கினான். உண்மையில் தாங்கள் யார் என்று கேட்க, அரசே, நான் உஜ்ஜயினி நகரத்தின் மன்னன் விக்ரமாதித்தன். சனீஸ்வரருடைய கோபத்தால் நான் இந்த கொடிய துன்பத்தை அனுபவித்தேன். இப்பொழுது அவருடைய 7.5 ஆண்டு காலம் முடிவடைந்ததால் எனக்கு முன்பு போல உடல் உறுப்புகள் கிடைத்துவிட்டன என்று சொல்ல அதற்கு அரசனும் மகிழ்ச்சி அடைந்தான். நீங்களும் ஒரு அரசனா? மிகவும் மகிழ்ச்சியான செய்தி. எனது மகள் ஒரு அரசனையே மணந்துள்ளாள் என்று மகிழ்ச்சி அடைந்தார். இந்த செய்தி நாடு முழுவதும் பரவியது. நகைக்கடைக்காரரும் இந்த செய்தியை கேட்டான். அவன் மிகவும் பயந்து அரசனுடைய மருமகனை அவதூறாக பேசியதற்கு வருந்தினான். பிறகு அவனும் அவன் சமூகத்தினரும் அரசரிடம் சென்று மன்னிப்பு கேட்டான். அதற்கு அரசரோ, என்னிடம் மன்னிப்பு கேட்காதே, விக்ரமாதித்தனிடம் மன்னிப்பு கேள், அவர் என்ன தண்டனை கொடுக்கிறாரோ அதை ஏற்றுக்கொள் என்று சொல்ல நகைக்கடைக்காரர் விக்ரமாதித்தனிடம் சென்றான். அரசே, நான் செய்த பெரிய தவறுக்கு என்னை மன்னியுங்கள், என்னை எப்படி வேண்டுமானாலும் தண்டியுங்கள், ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உண்மை, அந்த தங்க நகை இன்று வரை கிடைக்கவில்லை என்று சொல்ல அதற்கு விக்ரமாதித்தன், இது உன் தவறு அல்ல, என் துரதிர்ஷ்டம். சனீஸ்வரன் என் மீது கோபத்தில் இருந்தார், அவருடைய நிழல் என் மீது விழுந்தது, ஆனால் இப்பொழுது அந்த காலம் முடிந்துவிட்டது, நீ பயப்பட வேண்டாம் என்று சொல்ல அதற்கு அவரோ, இல்லை அரசே, என் மனம் இன்னும் அமைதியடையவில்லை, நீங்கள் என் வீட்டிற்கு வந்து விருந்து உண்டால் மட்டுமே எனக்கு மன நிம்மதி கிடைக்கும் என்று சொல்ல விக்ரமாதித்தரோ, அப்படியே ஆகட்டும், குறிப்பிட்ட தேதியில் நான் உன் வீட்டிற்கு வருவேன் என்று சொல்ல அவனும் மகிழ்வோடு செல்ல ஒரு நாளில் விக்ரமாதித்தன் அவருடைய வீட்டிற்கு சென்றான். நகைக்கடைக்காரர் ஒரு பெரிய விருந்து ஏற்பாடு செய்திருந்தார். விக்ரமாதித்தன் உணவு உண்ணும் பொழுது மீண்டும் ஒரு விசித்திரமான சம்பவம் நடந்தது. முன்பு மாலையை விழுங்கிய அதே ஆணி இப்பொழுது அந்த மாலையை வெளியே துப்பியது. விக்ரமாதித்தன் அனைவரையும் சுவரை பார்க்க சொன்னான். அவர்களும் ஆச்சரியத்தோடு பார்த்தார்கள். அந்த ஆணி மாலையை வெளியே துப்பியது. அப்பொழுது விக்ரமாதித்தன் சொன்னான், அன்று நான் இதை சொல்லவில்லை, ஏனென்றால் யாரும் என்னை நம்பியிருக்க மாட்டார்கள், ஆனால் இப்பொழுதும் எல்லோரும் உண்மையை பார்த்து விட்டீர்கள் என்று சொல்ல நகைக்கடைக்காரர் கண்ணீரோடு விக்ரமாதித்தனிடம் மன்னிப்பு கேட்டான். அரசே, தவறு செய்து விட்டேன், என் மகளை மணந்து எங்கள் குடும்பத்திற்கு மரியாதை தாருங்கள் என்று சொல்ல விக்ரமாதித்தனும் நகைக்கடைக்காரருடைய மகளையும் மணந்தான். சில நாட்கள் தன் மாமனாருடைய அரண்மனையில் தங்கிய பிறகு அவன் தன் சொந்த நாட்டிற்கு மீண்டும் திரும்பினான். அந்த நாட்டு அரசர் விக்ரமாதித்தனுக்கு பல வைரங்களையும் குதிரைகளையும் யானைகளையும் பரிசுகளையும் தந்தார். தன் நாட்டிற்கு திரும்பினான் விக்ரமாதித்தன். மக்கள் மகிழ்ச்சியால் ஆரவாரம் செய்தார்கள். தன் மக்களிடம் தன் கதையை முழுவதும் சொன்னார். என் மக்களே, சனீஸ்வரன் 9 கிரகங்களில் மிகப்பெரியவர், அவரை வணங்குங்கள், அவரை வணங்கினால் எல்லா துன்பங்களும் விலகும், எல்லா சோதனைகளும் முடிவடையும் என்றார். அன்று முதல் மக்கள் சனீஸ்வரனை வணங்க ஆரம்பித்தார்கள். எறும்புகளுக்கு மாவு இட்டார்கள், சனீஸ்வரனுடைய கதையை கேட்டார்கள், அவரை தியானித்தார்கள். மக்களை ஒருவரை ஒருவர் திட்டும்போது கூட சனியனே என்ற வார்த்தையை கூட சொல்லவில்லை. ஒருவேளை அவ்வாறு திட்டும்பொழுது ஓடா சனியனே என்று சொல்லிவிட்டால் அவர்களுடைய வாழ்வில் சனீஸ்வரன்
பெரும் துன்பத்தை தருவான். ஆகவே ஒரு திட்டும் வார்த்தையாக கூட மக்கள் சனி என்ற வார்த்தையை பயன்படுத்தாமல் அவரை வணங்க ஆரம்பித்தார்கள். சனீஸ்வரனுடைய கோபத்திலிருந்து மக்கள் தங்களை காத்துக் கொண்டார்கள். சனி பகவான் மிகவும் நீதிநெறி கொண்ட தேவர். நிலம், பொன், பெண் மீது அளவுக்கு அதிகமாக ஆசை கொண்டவர்கள் சனீஸ்வரனுடைய கண்காணிப்பில் இருந்து தப்பிக்க முடியாது. வஞ்சகமான வழிகளில் வெற்றி பெற முயல்பவர்களை சனீஸ்வரன் வெறுக்கிறார். இவ்வாறு செய்பவர்களையும் அவர்களுடைய சந்ததியையும் அவர் தண்டிக்காமல் விடமாட்டார். சனி பகவானை முறையாக வணங்கினால் சுக்கிரனை விட 1000 மடங்கு அதிக அருளை தருவார். ஆனால் அவரை கோபப்படுத்திவிட்டால் அவர் குடும்பம் முழுவதையும் தண்டிப்பார். சனி பகவானுடைய கடுமையான பார்வையிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது. சுத்தமில்லாத இடங்களும் மனிதர்களும் சனி பகவானுக்கு பெரும் கோபத்தை ஏற்படுத்துகின்றன. குளித்துவிட்டு ஈரத்தோடு வீட்டிற்குள் நுழைபவர்கள் இவருடைய பார்வையிலிருந்து தப்பிக்க முடியாது. அதேபோல் ஒரே ஆடையை அடுத்தடுத்த நாட்களில் அணிவதும் சனீஸ்வரனுக்கு பிடிக்காத செயல். ஒருவர் வாழ்க்கையில் முன்னேற்றம் வேண்டும் என்று குருவிடம் வேண்டினால் அவர் அந்த பொறுப்பை சனியிடம் ஒப்படைப்பார். சனீஸ்வரர் தனது ஆதிக்க காலமான 2.5 ஆண்டுகளில் அவரை கடுமையாக உழைக்க வைப்பார். உழைப்பின் பலனே வெற்றி என்பதால் இந்த காலம் முடிந்ததும் குரு பகவான் அவருக்கு தேவையான வெற்றியையும் முன்னேற்றத்தையும் வழங்கி புகழின் உச்சத்தை அடைய செய்வார். சனி பகவானுக்கு தெரிந்ததெல்லாம் உழைப்பு, உழைப்பு, உழைப்பு. கடின உழைப்பாளிகள் எல்லோருமே சனீஸ்வரனுடைய ஆதிக்கத்திற்கு உட்பட்டவர்கள். உழைப்பாளிகளையே சனி பகவானும் விரும்புகிறார். உண்மையான உழைப்பாளிகள் 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்ட சனி போன்ற சனி தோஷங்களால் பாதிக்கப்படுவதில்லை. உழைப்பை மதிக்கும் சனீஸ்வரன் அவர்களுக்கு எந்த தீங்கும் செய்வதில்லை என்பதே உண்மை. ஆகவே சனீஸ்வரருடைய இந்த கதை நமக்கு சொல்ல வருவது ஒரு விஷயம்தான். நாம் நேர்மையாக இருக்க வேண்டும், யாருக்கும் துரோகம் செய்யக்கூடாது, முக்கியமாக சுத்தபத்தமாக இருக்க வேண்டும், அனைத்து உயிர்களையும் மதிக்க வேண்டும். அவ்வாறு செய்தால் நமக்கு தண்டனை கிடைக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யமதர்மன் நாம் இறந்த பிறகு நாம் செய்த நல்லதை கெட்டதை ஆராய்ந்து சொர்க்கமா நரகமா என்பதை முடிவெடுப்பார். அது இறந்த பிறகு நடக்கும் செயல். ஆனால் சனீஸ்வரரோ நாம் வாழும் போதே நம் எண்ணங்களுக்கு ஏற்ப, நம் செயல்களுக்கு ஏற்ப இந்த வாழ்க்கையிலேயே நமக்கு சொர்க்கத்தையும் நரகத்தையும் புரிய வைக்கிறார். நன்றாக வாழ்ந்து கொண்டிருப்பவன் ஏதாவது தவறு செய்தால் அவனுடைய வாழ்வில் ஒரு வறுமையை ஏற்படுத்தி, கஷ்டத்தை ஏற்படுத்தி வாழ்க்கையை புரிய வைக்கிறார். நன்றாக உழைத்துக் கொண்டிருப்பவன் கஷ்டப்பட்டு கொண்டே இருந்தால் அவனுடைய வாழ்வில் அவன் உழைப்பிற்கு ஏற்ப, நல்ல எண்ணத்திற்கு ஏற்ப அவனுடைய வாழ்க்கையே மாற்றுகிறார். ஆகவே மனிதர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் வாழும் காலங்களில் கண்டிப்பாக அவர்களுக்கு ஒரு பயம் இருக்க வேண்டும். ஒருவேளை கெட்டது செய்துவிட்டால், பொறாமையாக நடந்து கொண்டால், அனைவரையும் அடிமைப்படுத்த நினைத்தால், சுத்தபத்தமாக இல்லாமல் இருந்தால், இயற்கையை அழித்தால், மனிதர்களுக்கு தீங்கு செய்தால் சனீஸ்வரன் கண்டிப்பாக 7.5 ஆண்டுகள் நம்மை கடுமையாக சோதிப்பார், தண்டிப்பார் என்கின்ற அந்த பயம் இருக்க வேண்டும் என்பதுதான் சனீஸ்வரனுடைய அந்த படைப்பின் பொருள். அந்த 7.5 ஆண்டுகள் கண்டிப்பாக மனிதனுடைய வாழ்வில் ஏதாவது ஒரு முறை வரும். அவர்கள் வாழ்க்கையை புரிந்து கொள்வார்கள், இயற்கையை புரிந்து கொள்வார்கள், உண்மையை புரிந்து கொள்வார்கள். அவ்வாறு அதிலிருந்து மீண்டு வந்தவர்கள் கண்டிப்பாக அதை உணர்ந்து புரிந்து கொண்டு தங்கள் வாழ்க்கையை உண்மையாக வாழ ஆரம்பிப்பார்கள். இதற்காக தான் சனீஸ்வரனுடைய கதை சொல்லப்படுகிறது. கண்டிப்பாக இந்த கதைகளும் நான் சொன்ன விஷயங்களும் உங்களுக்கு ஒரு பெரும் நம்பிக்கை ஏற்படுத்தியிருக்கும் என்று எண்ணுகிறேன். உங்கள் மனதில் ஒரு சில மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கும் என்றும் நம்புகிறேன். உங்கள் வாழ்வில் சனீஸ்வரனால் ஏற்பட்ட மாற்றங்கள் ஏதாவது இருந்தால் அதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கதைகள் விரும்பி கேட்கும் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் நம் சேனலை பகிருங்கள்.